ஹர ஹர நம பார்வதி பதையே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கலைநிறை கணபதிக்கு சரணம் சரணம். திருச்செந்தூர் முருகனுக்கு அரோகரா. தர்மபுராதீனம் நட்சத்திர குருமணிகள் ஸ்ரீல ஸ்ரீ குருமாசனிதானம் அவர்கள் பொன்னார் திருவடிகளை மனமொழிமைகளால் வணங்கி மகிழ்கிறேன். நாம் பெரிய புராண சிந்தனையில் இருக்கின்றோம். இந்த பெரிய புராண சிந்தனைக்கு நம்முடைய குருமாசனிதானம் அவர்கள் அருளாசியுரை வழங்கி இருக்கின்றார்கள். அதை கேட்டு மகிழுங்கள். அடியார் பெருமை சொல்லவும் பெரிதே. அடியார்களினுடைய வரலாற்றினை விளக்கமாக சொல்ல இருப்பது அறிந்து மகிழ்ச்சி. தொடர்ந்து தம்முடைய பணி சிறக்க வேண்டும் என்று எல்லாம் அல்ல செந்தமிழ் சொக்கநாதன் திருவருளை சிந்தித்து ஆசீர்வதிக்கின்றோம். சொல்லுவது அரியன் வழி தோற்றிய தோற்றம் போற்றி, வல்லை வந்தார்லி என்னை வழித்தொண்டு கொண்டாய் போற்றி, எல்லையில் இன்ப வெள்ளம் எனக்கு அருள் செய்தாய் போற்றி, தில்லை அம்பலத்துள் ஆடும் சேவடி போற்றி என்னை. இந்த திருவிளையாடற் புராண இந்த பெரிய புராண சிந்தனையை சிவனே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா சுப்பிரமணியன் ஐயா அவர்களுடைய துணைவியார் ரேவதி அம்மையார் அவர்களுக்கு பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம நடராஜன் ஐயா அவர்கள் மற்றும் வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். வணக்கம் வணக்கம், எல்லோருக்கும் வணக்கம். இதை கூகுள் மீட்டில் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய ஐயா பரமசோம நடராஜன் ஐயா அவர்கள், வந்திருக்கக்கூடிய கங்கா அம்மையார் அவர்கள், கஸ்தூரி அம்மையார் அவர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் சொல்றது கேட்கல? சரி சரி, நன்றி நன்றி. நாம் இன்றைய தினம் பெரிய புராண சிந்தனையில் திருநாட்டு சிறப்பு என்கின்ற தலைப்பில் இருக்கின்றோம். ஒரு நாடு அதனுடைய சிறப்பை சொல்லும் பொழுது அந்த நாட்டில் பாய்ந்து செல்லக்கூடிய ஆற்றினுடைய வளத்தை சொன்னாலேயே அந்த ஆற்றினுடைய வளத்தை வைத்து அந்த நாடு எவ்வளவு சிறப்பாக இருக்கும் என்று நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுபோல காவேரி ஆற்றினுடைய சிறப்பை எல்லாம் சொல்லி அந்த காவேரி ஆறு பாயக்கூடிய அந்த வயல்வெளிகளில் அந்த உலத்தியர்கள் எல்லோரும் இப்பொழுது நாற்று நட்டு அந்த வயற்பகுதிகள் முழுவதிலும் நாற்று நட்டு இருந்தார்கள் என்ற அளவில் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சி 63வது பாடல், செந்துருத்திப்பண், மத்தியமாவதி ராகம். ஒரு வரியை 2 தடவை சொல்கிறேன். 2வது தடவை சொல்லும்போது நீங்கள் கூட சேர்ந்து பாடி பழகிக்கொள்ளுங்கள். மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலில் சுருள் விரிய, மண்டு புனல் பரந்த வயல் வளர் முதலில் சுருள் விரிய, கண்டு உழவர் பதம் காட்ட களைகளையும் கடைசியர்கள்
கண்டு உழவர் பதம் காட்ட களை களையும் கடைசியர்கள் தன் தரளம் சோரி பணிலம் இடறி இடை தளர்ந்த செய்வார் தன் தரளம் சோரி பணிலம் இடறி இடை தளர்ந்த செய்வார் வண்டலையும் குழல் அலைய வண்டலையும் குழல் அசைய மடநடையின் வரம்பனைவார் வண்டலையும் குழல் அசைய மடநடையின் வரம்பு அணைவார். அந்த உழவு தொழிலை பற்றி சொல்லுவது என்பதே ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாத அமைப்பில்தான் அந்த உழவு தொழிலை பற்றி சேக்கிழார் பெருமான் பதிவிடுகின்றார். உணவு நமக்கு அத்தியாவசியமான ஒன்று. ஆகையினால் அந்த உழவு தொழிலை பற்றி கூறுகின்றார். தொழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் அப்படின்னுட்டு திருவள்ளுவரும் அந்த உழவு தொழிலை பற்றி சிறப்பாக சொல்கின்றார்கள். உழுது உண்டு வாழ்வாரே வாழ்வார் அப்படின்ட்டு. இப்போ அந்த தனியாக பாத்தி கட்டி நாற்று விளைய வச்சு அந்த நாற்றை பிடுங்கி வயல்வெளிகளில் முழுவதும் அந்த நாற்றை நட்டு வச்சுட்டாங்க. மண்டு புனல், அந்த புதுநீர் அந்த வயல்வெளிகளுக்கு தண்ணீர் வரக்கூடிய அந்த முதல் பகுதியில் அந்த புதுநீர் நிறைய நிரம்பி இருக்கிறது. மண்டு அப்படின்னா புதிதாக வந்த நீர், மண்டி இருக்கு அப்படின்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். புதர் மண்டி இருக்கு அப்படின்னா நிறைய இருக்குன்னு அர்த்தம். அப்ப நிறைய புதுநீர் அந்த முதல் மடைக்கு வந்தாதான் அந்த வயல் முழுவதும் அது பாயும். அப்படி அந்த முதல் மடையில் அதிகமாக வந்து சேர்ந்த அந்த தண்ணீரானது புதுநீரானது பரந்த வயல் முழுவதும் இப்பொழுது பறந்து செல்கிறது. வயல் முழுவதும் அந்த தண்ணீரானது பாய்ச்சப்படுகிறது. அந்த தண்ணீர் பாய்ச்சியவுடன் அந்த வளர் முதலின் சுருள் விரிய, அந்த அந்த நெல்லினுடைய இலைகள் எல்லாம் அப்படியே வளர்ந்து அது முதல்ல ஒரு சுருள் மாதிரி தான் இருக்கும். அந்த நெல் உள்ள அந்த நெல் இருக்கும். அந்த நெல்லை மூடின மாதிரி தான் அந்த இலை இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சுருளானது விரியும். சுருண்டு இருக்கக்கூடிய அந்த இலையானது விரியும் போது நெல் வெளியே தெரிய ஆரம்பிக்கும். அது அப்படியே அந்த சுருள் விரிய அந்த ஒரு காலகட்டம் ஒரு பதமான காலகட்டம். அந்த நேரத்துல தான் அந்த களைகளும் சேர்ந்து வளரும். ஏன்னா இந்த நாற்று நட்டு ஒரு 20 நாள் 25 நாளையில இந்த சுருள் விரியும். அந்த காலத்தை அந்த 20-25 நாள் காலத்தை பால் வைக்கிற காலம் அப்படிம்பாங்க. நல்ல சுருள் பிடிச்சிட்டு அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதற்கு பிறகு அந்த சுருண்டு உள்ளே அந்த நன்கு அந்த நெல்லுக்கு பாலெல்லாம் தங்கி அப்படியே அது அந்த சிறு சிறு நெற்களாக ஒரு பச்சை நிறத்தோட இருக்கும். அது அப்படியே விரியும். அந்த நெல்லினுடைய அந்த இலைகள் விரியும். அதான் சுருள் விரிய. அதை கண்டு உழவர்கள்லாம் அந்த வயல்ல அந்த சுருள் விரிஞ்சிட்டு இதான் பதமான நேரம் என்று அந்த உழத்திகளுக்கு அவர்கள் அந்த நேரத்தை எடுத்து காட்டுகிறார்கள். உடனே அந்த நெல்லோடு சேர்ந்து களைகளும் வளரும். அந்த களைகளை இந்த நேரத்தில் நாம் பறித்து எடுக்கணும். களை பிடுங்குதல் அப்படின்னுட்டு அதை சொல்லுவாங்க. அதற்காக அந்த உழத்தியர்கள் எல்லாம் வருகின்றார்கள். களை களையும் கடைசியர்கள், அந்த களைகளை எல்லாம் களைந்து எடுக்கக்கூடிய கடைசியர்கள்னா உழத்தியர்கள். அந்த உழத்தியர்கள் சரி, அந்த களையும் போது அவங்க அந்த சகதிக்குள்ள காலை எப்படி வைப்பாங்களாம்? ரொம்ப மென்மையா வைப்பாங்களாம். ஏன்னா சுத்தி இருக்கக்கூடிய அந்த நெற்பயிருக்கு சேதம் வந்துடக்கூடாது.
மேலும் அந்த வயல்களில் தன் தரளம் குளிர்ச்சி பொருந்திய அந்த முத்துக்கள், அதை சொறி பணிலம், அதை தரக்கூடிய பணிலம்னா சங்கு, அந்த சங்குகளெல்லாம் அந்த வயல்வெளிகளில் இருக்கின்றது. அந்த சங்கானது முத்துக்களை தரக்கூடிய அந்த சங்குகள், அந்த சங்குகளெல்லாம் இந்த பெண்கள் அந்த சகதியில மிதிக்கும் போது காலை லேசா இடறி விடுது. ஏன்னா அது கொஞ்சம் கூர்மையா இருக்கும், காலை கொஞ்சம் பதம் பார்க்கும், காலுக்கு துன்பம் விளைவிக்கும். அதனால இந்த பெண்களெல்லாம் அது காலில் பட்ட உடனே கொஞ்சம் மெதுவா தளர்ந்து அசைந்து செல்கின்றார்கள். ஏன்னா ரொம்ப வேகமா சென்றுட்டா அந்த நெற்பயிருக்கு சேதமாயிரும். இந்த முத்துக்கள் வேற காலை இடருது. ஆகையினால் இடை தளர்ந்து அசைவார். இடையை மெதுவா தளர்ச்சி அடைந்து மெதுவா அசைந்து கொண்டு அந்த களையை பிடுங்கிறதுக்கு அவங்க போறாங்க. வண்டு அலையும் குழல் அசைய, அந்த பெண்களினுடைய கூந்தலில் மலர்கள் அணிந்திருக்கின்றார்கள், தேன் பொருந்திய மலர்களை அணிந்திருக்கின்றார்கள். அதுல வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கின்றது. அந்த பெண்கள் வைத்திருக்கக்கூடிய கூந்தலில் உள்ள பூக்களில் உள்ள தேனை குடிப்பதற்காக வண்டுகள் ரீங்காரமிட்டு கொண்டு இருக்கிறது. அப்போ வண்டு அலையும் குழல் அசைய, அந்த கூந்தல்கள் எல்லாம் அசைகின்றது. அந்த பெண்கள் மடநடையின், அப்படின்னா அன்னம் போல மென்மையான நடை. அப்ப இளைய நடை அப்படின்னு அர்த்தம். மடநடைனா இளைய நடை. ஏன் அப்படி இளைய நடை நடக்கிறாங்க? வேகமா தங்கு புங்குன்னு காலை வச்சு மிதிச்சாங்கன்னா நெல் கீழே நல்லா அழுந்தி நெல்லே இல்லாம போயிடும், அந்த நெல்லுக்கு சேதம் வந்துவிடும். ஆகையினால் மிக மென்மையாக அந்த வயலில் அவர்கள் நடை பயின்று கூடியான மட்டுக்கும் அந்த வரப்புகளிலேயே அவர்கள் சென்று சேர்ந்து வரப்புகளில் எவ்வளவு நேரம் இருந்து அந்த களைகளை எல்லாம் பிடுங்க முடியுமோ பிடுங்குகின்றார்கள். அப்படின்ட்டு வரம்பு அணைவார்னா வரப்பில் சென்று சேருகின்றார்கள். மெல்ல மெல்ல நடந்து அந்த களைகளை எல்லாம் பறித்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த நெற்பயிருக்கு எந்த துன்பமும் எந்த சேதமும் விளைவிக்காமல் மெல்ல நடந்து அந்த களைகளை பறித்துவிட்டு அந்த பெண்கள் எல்லாம் வரப்புக்கு வந்து சேர்கின்றார்கள். அடுத்த பாட்டு. செங்குவளை பறித்தணிவார் கருங்குழல் மேல் சீரை வண்டை, செங்குவளை பறித்து அணிவார் கருங்குழல் மேல் சீரை வண்டை, அங்கை மலர் களை கொடு கைத்து அயல் வண்டும் பரவளைப்பார், அங்கை மலர்களை கொடு கைத்து அயல் வண்டும் பரவளைப்பார், திங்கள் நுதல் பெயர் வரும்ப சிறுமுறுவல் தழ வரும்ப, திங்கள் நுதல் பெயர் வரும்ப சிறுமுறுவல் தழ வரும்ப, பொங்கு மலர் கமலத்தில் புதுமதுவாய் மடுத்தயர்வார், பொங்கு மலர் கமலத்தில் புதுமதுவாய் மடுத்தயர்வார். இப்போ அந்த களைகள் மட்டும் அந்த வயல்கள்ல விளைந்து இருக்காது, செங்குவளை மலர்கள்லாம் இருக்கும். அப்ப அந்த செங்குவளை மலர்கள் எல்லாம் அந்த தண்ணீர்ல பூக்கக்கூடிய மலர்கள் எல்லாம் அங்கே பூத்து இருக்குது. அதையும் பிடுங்கணும், அந்த மலர்களையும் பிடுங்கணும். இல்லைன்னா அதுவும் களையாக அந்த நெல்லுக்கு சேரக்கூடிய அந்த பாலை குறைக்க ஆரம்பிச்சிடும், அதுக்குள்ள சாப்பாடை இது சாப்பிட்ரும். அதனால அந்த முதல்ல களைகளாக வளர்ந்திருக்கக்கூடிய செடிகளை பறித்தார்கள், பக்கத்திலே இருக்கக்கூடிய செங்குவளை மலர்களையும் பறித்து இவர்கள் அணிந்து கொள்கின்றார்கள். அதை வேஸ்டாக்கல, அந்த செங்குவளை மலர்களை அதை ஒவ்வொரு பெண்களும் தங்களுடைய தலையில் பறித்து அணிந்து கொள்கின்றார்கள் அந்த உலத்தியர்கள்.
கருங்குழல் மேல் அவர்களுடைய கூந்தல் கருமையாக இருக்கிறது. அந்த கூந்தல் மேல் சிறை வண்டை, சிறைனா இறக்கை, இறக்கை உடைய வண்டுகளை அங்கை மலர் தங்களுடைய அழகிய கைகளாகிய மலர்களை கொண்டு கைத்து அப்படியே அந்த வண்டுகளை ஓட்டுகின்றார்கள். வண்டுகளை தூரப்போ அப்படின்னுட்டு அந்த வண்டுகளை எல்லாம் தட்டி விடுகின்றார்கள். அந்த வண்டுகள் வந்து இந்த பெண்களினுடைய கூந்தலில் உள்ள அந்த பூவினுடைய தேனை குடிப்பதற்காக வருகின்றது. இவர்களுடைய கைகளும் அழகிய மலர்களைப் போல இருக்கிறது. அந்த மலர்களை கொண்டு, கை மலர்களை கொண்டு இவர்கள் அந்த வண்டை பத்தி பத்தி விடும்போது அந்த வேற வண்டுகளும் சேர்ந்து வருகிறது. இந்த வண்டு பயப்பட மாட்டுது. ஏன்னா அதுவும் ஒரு பூ மாதிரி தானே இருக்கு. இந்த பெண்களினுடைய கைகளும் அழகிய பூங்கைகளைப் போல இருக்கிறது, பூக்களைப் போல இருக்கிறது. அப்ப ஏதோ ஒரு பூவு தான் காத்துல ஆடி நம்மளை வந்து தட்டி விடுது அப்படின்னு இந்த வண்டுகள் அந்த பெண்களினுடைய கைகளை கண்டு பயப்படாமல் பக்கத்துல இருக்கக்கூடிய மற்ற வண்டுகளையும் வாங்க தேன் குடிக்கிறதுக்கு அப்படின்னு கூப்பிடுதான். அப்படி இந்த பெண்களினுடைய கைகள் மலர் போன்று அந்த கைகள் இருக்கின்றது. மென்மையான கைகள். ஏன் மென்மையான கைகள்? இந்த களையை பிடுங்கும் போது ரொம்ப மென்மையான ஒரு வேலைப்பாடாக அதை வந்து அவங்க செய்யணும். கவனமா செய்யணும். கவனமா மென்மையா நடக்கணும். அந்த களையை பிடுங்குதுன்னுட்டு நெல்லையும் சேர்த்து பிடுங்கிடக்கூடாது. கரெக்டா அந்த களையை மட்டும் எடுத்து பிடுங்கணும். ஏன்னா களையும் அந்த நெல்லுக்கும் வித்தியாசம் தெரியாதபடி இப்படி இருக்கும். பக்கத்துல நெருங்கி இருக்கும். அதனால அந்த கைகள் மலர் போன்ற கைகள், மென்மையான கைகள் அப்படின்னுட்டு சொல்றாப்புல. அந்த அழகிய கைமலரானது, பெண்களினுடைய மலர் போன்ற கையானது பக்கத்தில் இருக்கக்கூடிய களை கொடு, அந்த களைகளை எல்லாம் எடுத்துக்கொண்டு கைத்து, கைத்துன்னா தூர தள்ளுதல், தலைக்கு மேல இருக்கக்கூடிய அந்த வண்டுகளை எல்லாம் கைகள் வந்து தள்ளுகிறது. அந்த வண்டுகள் இந்த கைகளை மலர்களாக நினைத்து பயப்படவில்லை. பக்கத்துல அயல் வண்டும் வரவழைப்பார். பக்கத்துல இருக்கக்கூடிய வண்டுகளையும் இங்க வாங்க, இதுல தேன் குடிக்கலாம் அப்படின்னுட்டு வரவழைக்கின்றதான் அந்த வண்டுகள். திங்கள் நுதல் வியர்வு அரும்ப, சந்திரனை போன்ற நெற்றியை உடைய அந்த பெண்களினுடைய நெற்றியில் வியர்வை அரும்புகிறது. அப்ப வியர்வை சிந்துமாறு அவர்கள் வேலை செய்கின்றார்கள் அப்படின்ட்டு. சிறு முறுவல் தழவு அரும்ப, தழவுன்னா முல்லை. அப்ப அந்த பெண்களினுடைய வாயில் சிறு முறுவல், புன்முறுவலானது முல்லைப்பூ போல அரும்பிக் கொண்டு இருக்கின்றது. அவர்களுடைய அந்த புன்முறுவல் பூக்கும்போது வாயில் இருக்கக்கூடிய பற்கள் வந்து முல்லை அரும்பு போல வெளியே தெரிகிறது. தழவுனா முல்லை, அரும்ப. அப்போ லேசா அந்த முல்லைப்பூ போன்ற பற்கள் லேசா தெரியுமாறு அவர்கள் புன்முறுவல் பூத்து கொண்டு வேலை செய்கின்றார்கள். குனித்த புருவமும் ஒவ்வை செவ்வாயில் குமின் சிரிப்பும், அந்த குமின் சிரிப்பு. அடுத்து பொங்கு மலர் கமலத்தின். இப்போ அந்த வயல்வெளியில தண்ணீர் எப்பொழுதுமே நெல்லுக்கு வந்து தண்ணீர் தேங்கியே இருக்கணும். ஒரு 3 சென்டிமீட்டரு 4 சென்டிமீட்டர் தண்ணி தேங்கியே இருக்கணும். அது கொஞ்சம் காஞ்சதுக்கு அப்புறம் அதான் காய்ச்சலும் பாய்ச்சலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை கொஞ்சம் காய விடணும். திரும்ப வந்து ரொம்ப காஞ்சிடவும் கூடாது. திரும்ப தண்ணீரை நிரப்பணும் அதில். அப்போ அந்த தண்ணீர் வந்து எப்பொழுதும் தேங்கியே இருக்கிறதுனால அங்கே தாமரை பூக்களும் மலர்ந்து இருக்கிறது. செங்குவளை மலரும் மலர்ந்திருக்கு, தாமரை பூக்களும் மலர்ந்து இருக்கிறது. உடனே இப்ப அந்த தாமரை மலர்களையும் அந்த வயல்ல விட்டு வைக்கலாமா? அதையும் விட்டு வச்சா நெல்லுக்குள்ள உணவை அந்த தாமரை மலர் எடுத்துக்கொள்ளும். ஆகையினால் அந்த பொங்கி மலர்ந்து இருக்கக்கூடிய தாமரை பூவை பறித்து அந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய அந்த புத்தம் புதிய தேனை இவர்கள் வாய் வைத்து குடித்து விடுகின்றார்கள். வயல் வேலை செய்யறவங்க தாமரை பூவை அப்படியே சாப்பிடுவாங்க அவங்க. அது ஒரு பழக்கமா
சாப்பிடுவாங்க அவங்க. அது அப்படியே அந்த தாமரை பூவில் இருக்கக்கூடிய தேனை வாய் வைத்து அவர்கள் குடித்து விடுகின்றார்கள் இந்த உலர்த்தியர்கள். இப்படி அந்த சோழ நாடு இப்படிப்பட்ட ஒரு செழுமை மிகுந்த உழவுத் தொழிலை உடையதாக இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த உழவுத் தொழிலை பற்றி விரிவாக கூறிக்கொண்டு வருகின்றார். ஏன்னா இதெல்லாம் ஆசீர்வாதம். இப்படிலாம் நடக்கணும், நடந்தாதான் உணவு விளையும். சோழ நாடு சோறுடைத்து அப்படின்னுட்டு. மற்ற நாடுகளில் சேர நாடு பாண்டிய நாட்டில் கூட சமயத்தில் பஞ்சம் வந்தால் சோழ நாட்டில் தான் அவர்கள் அந்த நெல்லெல்லாம் கேட்டு வாங்குவாங்களாம். அது திரும்ப விளைஞ்ச ஒன்று கொடுத்துருவாங்களாம். அப்படிப்பட்ட ஒரு நெற்பயிர் விளையக்கூடிய அந்த சோழ நாடு. நாற்றுக்களெல்லாம் நட்டபின் அந்த வயல்வெளிகளுக்கு வரக்கூடிய முதல் மழையில் நிறைய புது நீரானது மண்டி அதிகமாக இருக்கின்றது. அதன் பிறகு அந்த புது நீற்றை வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய ஓடைகள் மூலமாக அந்த உழவர்கள் எல்லா வயல்களுக்கும் பறந்து இருக்கக்கூடிய வயல்களுக்கு அந்த தண்ணீரை பாய்ச்சுகின்றார்கள். அந்த தண்ணீரின் மூலமாக அந்த வளர்ந்து இருக்கக்கூடிய முதல் இலையானது ஒரு 20-25 நாட்கள் கழிந்து அது அது அந்த முதலில் அந்த இலைகளானது அப்படியே வளர்ந்து ஒரு சுருள் போல இருக்கின்றது. அந்த சுருளுக்குள் நெற்கதிர்கள் இருக்கின்றது. அந்த குறிப்பிட்ட ஒரு 20-25 நாட்களுக்கு பிறகு அந்த சுருளாக இருக்கக்கூடிய அந்த இலையானது விரிகின்றது. அதற்குள் அந்த நெற்பயிர்கள் பச்சை நிறத்தில் சிறு சிறு துகள்களாக அவர்கள் எள் அளவிற்கு அந்த நெல்லானது எள்ளை விட சிறிதாகவும் அந்த நெற்பயிரானது இருக்கின்றது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அந்த சுருண்ட இலைகளானது விரிந்து சூரிய வெளிச்சம் கிடைக்குமாறு விரிகிறது. இது களை களைவதற்கு ஒரு தகுந்த நேரம். இந்த பதமான நேரத்தை கண்டு அந்த உழவர்களெல்லாம் வயலானது பதமாக இருக்கின்றது, இந்த நேரத்தில் நீங்கள் வளர்ந்திருக்கக்கூடிய களைகளை பறித்து விடுங்கள் என்று அந்த பெண்களுக்கு கூறியவுடன் அந்த கடைசியர்களாகிய அந்த உலர்த்தியர்கள் எல்லாம் வயலுக்கு சென்று அந்த களைகளை களைகின்றார்கள். அந்த வயலில் அந்த பணிலம் என்று சொல்லக்கூடிய அந்த சங்குகளெல்லாம் குளிர்ச்சி பொருந்திய முத்துக்களை ஈனக்கூடியதாக இருக்கின்றது. அந்த முத்துக்களும் சங்குகளும் அந்த வயல்வெளியில் இருக்கின்றது. அந்த முத்துக்கள் சங்குகளெல்லாம் இந்த பெண்களினுடைய கால்களில் லேசாக குத்தி இடறி விடுகிறது. ஆகையினால் அந்த பெண்கள் இடை தளர்ந்து மென்மையாக அசைந்து கொண்டு மிக மெல்லிய நடை நடந்து அந்த களை பறித்தல் என்கின்ற தொழிலை செய்கின்றார்கள். அந்த வண்டுகளெல்லாம் ரீங்காரமிடக்கூடிய தலையில் பூக்களை அணிந்த அந்த கூந்தலை உடைய பெண்களினுடைய கூந்தல்களெல்லாம் காற்றில் அசைகின்றது. அவர்கள் மிக இளைய நடை, மிக மென்மையான நடை நடந்து அந்த வயல் பயிர்களுக்கு எந்த விதமான சேதமும் அடையாமல் மென்மையாக நடந்து அன்ன நடை நடந்து அந்த களைகளை எல்லாம் பறித்து கொண்டு வரப்புகளில் அவர்கள் இருக்கின்றார்கள். மேலும் அந்த உலர்த்தியர்கள் அந்த வயலில் தண்ணீர் எப்பொழுதும் இருப்பதனால் அங்கு செங்குவளை மலர்கள் பூத்து இருக்கிறது. அந்த செங்குவளை மலர்களும் களைதான். அதையும் விட்டு வைத்தால் நெற்பயிர் சரியாக வளராது என்பதனால் அந்த செங்குவளை மலர்களை பறித்து தங்களுடைய தலைகளில் அணிந்து கொள்கின்றார்கள். அவர்களுடைய கருமையான கூந்தல் மேல் இறக்கைகளை இந்த பூக்களை எல்லாம் அணிந்திருப்பதனால் அவர்களுடைய கருமையான கூந்தலில் மேல் இறகுகளை உடைய வண்டுகள் எல்லாம் இருக்கின்றது. அந்த வண்டுகளை எல்லாம் இவர்களுடைய அழகிய கைகளும் தாமரை பூ போன்று இருக்கின்றது. அந்த தாமரை பூ போன்ற கைகளை கொண்டு அந்த வண்டுகளை எல்லாம் இவர்கள் தலையை விட்டு செல்லுமாறு அதை தட்டி விடுகின்றார்கள். ஆனால் அந்த வண்டுகள் இந்த கைகளும் மலரை போல இருக்கின்றது என்பதனால் பயப்படாமல் மீண்டும் அந்த பெண்களினுடைய தலையையே சுற்றி சுற்றி வருவதோடு மட்டுமல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய வண்டுகளையும் இந்த பெண்கள் அணிந்திருக்கக்கூடிய கூந்தலில் பூக்களில் தேன் இருக்கின்றது,
நீங்கள் வாருங்கள் என்று வரவழைத்து வண்டுகள் எல்லாம் அந்த தேனை குடித்து கொண்டு இருக்கின்றது. அப்படிப்பட்ட மென்மையான மலர் போன்ற கைகளை உடையவர்களாக இந்த பெண்கள் இருக்கின்றார்கள். இந்த பெண்கள் வேலை செய்யும் பொழுது சந்திரனை போன்ற நெற்றியிலிருந்து வியர்வை சிந்துகிறது. அதாவது நெற்றி வியர்வை நிலத்தில் சிந்துமாறு அவர்கள் வேலை செய்கின்றார்கள். அந்த வேலைக்கு நடுவிலும் அவர்களுடைய வாயிலிருந்து புன்முறுவல் பூத்து கொண்டு அவர்கள் வேலை செய்கின்றார்கள். அப்படி புன்முறுவல் பூத்து கொண்டு வேலை செய்யும் பொழுது அந்த அவர்களுடைய பற்களானது முல்லை அரும்புகளைப் போல லேசாக தெரிகின்றது. அந்த வயல்வெளிகளில் தாமரை மலர்களும் எப்பொழுதும் நீர் தங்கி இருப்பதனால் தாமரை மலர்களும் மலர்ந்து இருக்கின்றது. அப்படி பொங்கி மலர்ந்து இருக்கக்கூடிய அந்த தாமரை பூக்களையும் அவர்கள் பறித்து விட வேண்டும். அதுவும் நெல்லுக்கு ஒரு களை போன்றதுதான். ஆகையினால் இவர்கள் அந்த தாமரை மலர்களை பறித்து அதில் இருக்கக்கூடிய புத்தம் புதிய தேனை அவர்கள் வாய் வைத்து குடித்து விடுகின்றார்கள். சில சமயங்களில் அந்த தாமரை பூக்களை சாப்பிடக்கூடிய ஒரு வழக்கமும் இருந்திருக்கின்றது. அடுத்த பாட்டு. கரும்பல்ல நெல்லென்ன கமுகல்ல கரும்பென்ன, கரும்பல்ல நெல் என்ன கமுகல்ல கரும்பென்ன, சுரும்பல்லி குடை நீல துகள் அல்ல பகல் எல்லாம், சுரும்பு அல்லின் குடை நீல துகள் அல்ல பகல் எல்லாம், அரும்பல்ல முலையென்ன அமுதல்ல மொழி என்ன, அரும்பல்ல முலையென்ன அமுதல்ல மொழி என்ன, வரும் பல்லாயிரம் கடைசி மடந்தையர்கள் வயல் எல்லாம், வரும் பல்லாயிரம் கடைசி மடந்தையர்கள் வயல் எல்லாம். இந்த நெற்பயிர்களை தூரத்திலிருந்து பார்க்கின்றார்கள். அந்த வயல்வெளிகளை பார்க்கின்றார்கள். அந்த நெற்பயிர்கள் தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது கரும்பு போல வளர்ந்திருக்கிறது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து பார்த்தா இல்லை, இது நெல்லு தான் இப்படி வளர்ந்திருக்கு அப்படின்னு அவ்வளவு செல்வச் செழிப்பாக வளர்கிறது. கரும்பு அல்ல, இது கரும்பு போல இருக்கிறது, கரும்பு போல உயரமாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் இது கரும்பு அல்ல, நெல்தான் என்று பக்கத்தில் வந்தவுடன் தெரிகிறது. கமுகு அல்ல கரும்பு என்ன, தூரத்தில் இருக்கும்போது பாக்கு மரம் போன்று உயர்ந்து அந்த கரும்புகள் வளர்ந்திருக்கின்றது. பக்கத்தில் வந்து பார்த்தவுடன் தான் தெரிகிறது இது பாக்கு மரம் அல்ல, கரும்பு தான் இவ்வளவு பெரிதாக வளர்ந்திருக்கின்றது என்று அவர்கள் பார்க்கின்றார்கள். சுரும்பு, சுரும்புனா வண்டுன்னு அர்த்தம். அல்லி அப்படின்னா பூக்களினுடைய அக இதழ், உள்ளிதழ். அந்த பூக்களினுடைய அந்த அக இதழ்களில் வண்டுகளெல்லாம் குடைந்து கொண்டு அவைகள் இருக்கின்றது. பூக்கள்ல தேனை குடிப்பதற்காக அந்த இதழ்களுக்குள் சென்று குடைந்து கொண்டு அந்த தேனை குடித்து கொண்டு இருக்கிறது. அதனால் அந்த பூக்களில் உள்ள நீலத்துகள், நீல நிறத்தில் இருக்கக்கூடிய இல்ல கருமை நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த மகரந்தங்கள் எல்லாம் அப்படியே வெளியிலே வருகிறது. அது எப்படி இருக்கின்றது என்றால் பகல் நேரத்தை இரவு போல காட்டுகிறது. அல்ல அல்ல அப்படின்னா அல் பிளஸ் அல்லுன்னா இரவுன்னு அர்த்தம். அல்லும் பகலும்னு சொல்றோம் பார்த்தீங்களா, அல்லுன்னா இரவுன்னு அர்த்தம். அப்போ அந்த மகரந்தங்கள் எல்லாம் அதிகமாக வெளியே சிந்தி வெளியே காற்றில் பரவி அவைகள் இருளை உடையது போல காட்டுகிறது. அல்ல நீலத்துகள், நீலத்துகள்னா மகரந்தங்கள், அல்ல அப்படின்னா இருளை உடையதை போல காட்டுகிறது. எந்த நேரத்தை? பகலெல்லாம், பகல் பொழுதையெல்லாம் இரவு பொழுதாக மாற்றி காட்டுகிறது அந்த மகரந்தங்கள். அப்படிப்பட்ட செழிப்பு மிகுந்த நாடு சோழ நாடு.
அரும்பு அல்ல. அந்த வயல்வெளிகளில் அந்த உழத்தியர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுடைய மார்பகங்கள் அரும்பு போல இருக்கிறது. ஆனால் இவைகள் அரும்பு அல்ல, அந்த பெண்களினுடைய மார்பகங்கள். மேலும் அந்த பெண்கள் பேச்சு அமுதம் போல இருக்கிறது. இது அமுது அல்ல, இந்த பெண்களினுடைய இனிமையான மொழி, இனிமையான பேச்சு தான் என்று அந்த அழகும் அன்பும் உடைய அந்த பெண்கள். முதல் அந்த அரும்பல்ல முலை என்ன அப்படிங்கிறது அழகு, அமுது அல்ல மொழி என்ன அப்படிங்கிறது குணம், நல்ல குணம். இனிமே யாவர்க்குமாம் பிறர்க்கு இன்னுரைதானே அப்படிங்கிறது மாதிரி அந்த பெண்கள் இனிமையான அமுதம் போல பேசக்கூடியவர்களாம். அப்படி இருக்கக்கூடிய அந்த உழத்தியர்கள் நிறைய பேர், பல ஆயிரம் பேர் வேலை செய்கிறாங்களாம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய நிலப்பரப்பை உடையது சோழ நாடு. வரும் பல்லாயிரம் கடைசி மடந்தையர்கள். கடைசி மடந்தையர்கள்னா உழத்தியர்கள்னு அர்த்தம். கடைசியர்கள்னு சொல்லுவாங்க. அந்த கடைசி மடந்தையர்கள்னா அந்த உழத்தியர்கள். அந்த உழத்தியர்கள் அந்த வயல் எல்லாம், வயல் பகுதி முழுவதும் இப்படி அவர்கள் அந்த களை எடுத்தல், பூக்களை பறித்தல் போன்ற வேலைகளை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அவர்கள் மிக அழகு உடையவர்களாகவும் அதே நேரத்தில் பண்பு உடையவர்களாகவும் அந்த பெண்கள் இருக்கின்றார்கள். பல ஆயிரம் உழத்தியர்கள் அந்த வயல்களில் இப்படி அந்த களை எடுத்தல் வேலையை செய்து கொண்டு இருக்கின்றார்கள். அடுத்த பாட்டு. கயல்பாய் பைந்தட நந்தோன் கழிந்த பெருங்கருங்குழிசே. கயல்பாய் பைந்தட நந்துவோன் கழிந்த பெரும் கருங்குழிசே. வியல்வாய் வெள்வளை தரள மலர் வேரி உலை பெய்தங்கு. வியல்வாய் வெண்வளை தரள மலர் வேரி உலை பெய்தங்கு. அயலாமை அடுப்பேற்றி அரக்கு ஆம்பல் நெருப்பு ஊதும். அயலாமை அடுப்பு ஏற்றி அரக்கு ஆம்பல் நெருப்பு ஊதும். வயல் மாதர் சிறுமகளிர் விளையாட்டு வரம்பெல்லாம். வயல் மாதர் சிறுமகளிர் விளையாட்டு வரம்பு எல்லாம். இந்த உழத்தியர்கள் வயல்ல களை பிடுங்குத வேலையை செய்கின்றார்கள். அப்ப அந்த உழத்தியர்களோட அந்த உழத்தியர் வீட்டினுடைய பெண் குழந்தைகள், அந்த பெண் குழந்தைகளும் அங்கே வயல்வெளியில இருந்து விளையாடி கொண்டு இருக்கிறது. அப்ப பொதுவா இந்த சின்ன பிள்ளைகள்லாம் ஒன்னா சேர்ந்தா சின்ன வீடு கட்டி அதுல சோறு பொங்கி, நீ சாப்பிடு நான் சாப்பிடு அப்படின்னுட்டு அந்த சிறு பெண்கள் எல்லாம், அந்த பெண்களுக்கே ஒரு இயல்பாக இருக்கக்கூடிய அந்த சமைத்தல் அப்படிங்கிறதே ஒரு விளையாட்டாக அவர்கள் விளையாடுவார்கள். அந்த விளையாட்டை இப்பொழுது அந்த உழத்தியர்களினுடைய மகள்கள் எல்லாம், சிறுமிகள் எல்லாம் அந்த வயல் வரப்புகளில் இருந்து விளையாண்டு கொண்டு இருக்கின்றார்கள் அப்படிங்கிறத இதுல கூறுகின்றார். கயல்பாய் பைந்தட, அந்த மீன்கள், கயல்னா மீன், மீன்கள் எல்லாம் பாய்ந்து செல்லக்கூடிய பசுமையான அந்த வயல்வெளிகள். அந்த ஏன்னா இதை பைந்தட அப்படின்னா நீர்நிலைன்னு எடுக்க முடியாது. தடம்னா நீர்நிலை. இந்த இடத்துல வயல்வெளியில பூராமே அந்த நெல்லுக்கு தண்ணீர் இருந்து கொண்டே இருக்கிறதுனால சிறப்பாக தடம், அதுவும் ஒரு குளம் மாதிரி தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் அந்த வயல்வெளிகள் அப்படின்னு அர்த்தம். அந்த வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய நந்து ஊன் கழிந்த பெருங்கருங்குழிசி. நந்து ஊன் கழிந்த நந்து அப்படின்னா செத்து போன நத்தை. அப்ப ஊன் உள்ள ஊன் இருந்தா தானே உயிர் இருக்குன்னு அர்த்தம்.
அப்போ அந்த ஊன் கழிந்த ஊனல் அந்த சதை பிண்டங்களெல்லாம் நீங்கிய இறந்து போன அந்த நத்தைகளெல்லாம் அந்த வயல்வெளிகளில் இருக்கின்றது. அந்த நத்தைகளை எல்லாம் எடுத்து அதை ஒரு கருமையான பாத்திரத்தை போல பானையை போல வைத்து கொண்டு அந்த பானையில சோறு பொங்க ஆரம்பிக்கின்றார்கள் இந்த குழந்தைகள். கரும் அப்படின்னா கருமையான, குளிசி அப்படின்னா பானைன்னு அர்த்தம். குழியாக அமைய பெறுவதனால் அதற்கு பேர் குளிசி அப்படின்னு பேர். குளிசின்னா பானை. இந்த நத்த ஓடுகளையே பெரிய கரிய பானைகளாக வைத்து கொண்டு இந்த சிறுமிகளெல்லாம் விளையாடுகின்றார்கள். வியல்வாய் வெண் வளை தரல, அந்த அகன்ற வாயை உடைய அந்த வெண்மையான சங்குகள், அந்த சங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய தரளம்னா முத்து, அந்த முத்துக்கள் தான் இப்பொழுது அரிசிகள். ஏன்னா அரிசியும் வெள்ளையா இருக்கும், இந்த முத்துக்களும் வெண்மையாக இருக்கும். அதனால அந்த முத்துக்களையே, அங்க வயல்வெளிகளில் முத்துக்கள்லாம் கிடக்கு, அந்த முத்துக்களையே எடுத்து அரிசியாக வைத்து அவர்கள் சோறு பொங்க ஆரம்பிக்கிறாங்க. தரளம்னா முத்து, வெண்வளை, வளைனா சங்குன்னு அர்த்தம். அப்ப வெண்மையான சங்கிலிருந்து கிடைக்கப்பெற்ற அந்த முத்துக்களையே இப்பொழுது அவர்கள் அரிசியாக அந்த அகன்ற வாய் உடைய அந்த நத்தையாகிய பாத்திரத்துல போட்டு அவங்க வேக வைக்க போறாங்க. சரி, மலர் வேரி உலை பெய்தங்கு. இப்ப தண்ணி வேணும்ல, அதனால அவங்க என்ன பண்றாங்க, அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய வயல்வெளிகளில் பூத்து கிடக்கக்கூடிய அந்த பூக்கள்ல இருக்கக்கூடிய தேன், வேரின தேன்னு அர்த்தம், அந்த தேனையே தண்ணீராக உலையில் இட்டு அவர்கள் இப்பொழுது சோறு பொங்க ஆரம்பிக்கின்றார்கள். மலர் வேரி, மலரில் இருக்கக்கூடிய தேனை தண்ணீராக பாவித்து உலை பெய்தங்கு, உலையில் அந்த பானையில ஊத்தி, நத்த ஓட்டுக்குள்ள தேனை ஊத்தி சோறு பொங்க ஆரம்பிக்கிறாங்க. அயல் ஆமை அடுப்பு ஏற்று, அங்க இந்த செத்து போன ஆமைகள் ஓடுகள்லாம் கிடக்கும். அந்த ஆமை ஓட்டெல்லாம் எடுத்து ஒரு 3 பக்கமா 3 கல்லு மாதிரி ஆமை ஓட்டை வச்சு அதுக்கு மேல இந்த நத்தை போன்ற அந்த பாத்திரத்தை வச்சு இப்போ சோறு பொங்கி விளையாடுதுங்க. அயல் ஆமை, அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆமை ஓடுகளையே எடுத்துக்கொண்டு அதையே அடுப்பாக மாற்றி அதில் ஏற்றி, எதை ஏற்றி, அந்த நத்தை ஓடு ஆகிய அந்த பானையை, கருமையான பானையை அதில் வைத்து ஏற்றி வைத்து, இப்போ விறகு வைக்கணும்ல, விறகு எரியும் போது சிகப்பு நிறமா இருக்கும். அப்ப சிகப்பு நிறமா இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்து வச்சோம்னா அது விறகு மாதிரி எரிய ஆரம்பிச்சிடும். அப்படிங்கிறதுனால அந்த செவ்வாம்பல் மலர்களை பறித்து அந்த அடுப்புக்குள்ள வைக்காங்களாம். அரக்கு ஆம்பல், அரக்குன்னா அரக்கினுடைய நிறம், சிவந்த நிறம். ரொம்ப சிவப்புன்னு சொல்ல முடியாது, அந்த அரக்கு அது ஒரு தனி நிறம். அந்த அரக்கினுடைய சிவந்த நிறத்தை உடைய ஆம்பல் மலரை எடுத்து அந்த விறகு மாதிரி அடுப்புக்குள்ள வச்சு நெருப்பை ஊதி விளையாடுகின்றார்களாம். தீ எரிய விடு அப்படின்ட்டு அந்த குழந்தைகள் எல்லாம் நெருப்பை பக்கத்தில் உள்ள ஒரு சின்ன குச்சி எடுத்து அப்படியே ஊதுகின்றார்களாம். மூங்கில்களை எல்லாம் எடுத்து குழல் மாதிரி அவர்கள் ஊதுகின்றார்கள். நெருப்பு ஊதும் வயல் மாதர் சிறுமகளிர் விளையாட்டு வரம்பு எல்லாம். அந்த வயலில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களினுடைய சிறு குழந்தைகள், சிறு மகளிர்னா சிறு பெண் குழந்தைகள் எல்லாம் வரம்பு எல்லாம், வரம்புன்னா வரப்புகள் எல்லாம் அந்த குழந்தைகள் கூட்டமாக சேர்ந்து கொண்டு இப்பொழுது சோறு பொங்கி அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கின்றது. அப்போ அந்த இளமை காலத்திலேயே ஒரு தொழிலை எப்படி செய்யணும்,
சமைக்கிறத எப்படி செய்யணும், என்ன என்ன தேவை அப்படிங்கிறத இந்த விளையாட்டிலேயே அது வந்து படிச்சுக்கிடுதுங்க. என்ன, அப்படி அந்த குழந்தைகள் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கிறது. இந்த சிறு வீடு கட்டி விளையாடுறதுங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே இளமை காலத்துல விளையாண்டுருக்குறோம். என்ன, அந்த விளையாட்டை அப்படியே ஒரு படம் பிடிச்சு காட்டுற மாதிரி இதுல வந்து சேக்கிழார் வந்து வர்ணிக்கின்றார்கள். தூரத்திலிருந்து பார்க்கும் பொழுது அந்த வயல்வெளிகளில் விளைந்திருக்கக்கூடிய நெற்பயிர்களெல்லாம் கரும்புகளைப் போல இருக்கிறது. ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தால் இது கரும்பு அல்ல, நெற்பயிர்தான் என்று அந்த கரும்பினுடைய உயரம் அளவிற்கு நெற்பயிர்கள் வளர்ந்து இருக்கின்றது. அதேபோன்று தூரத்திலிருந்து பார்த்தால் பாக்கு மரங்களோ என்று எண்ணத் தோன்றும். ஆனால் பக்கத்தில் வந்து பார்த்தால் அது கரும்புதான் பாக்கு மரம் அளவிற்கு உயரமாக செழிப்பாக வளர்ந்திருக்கின்றது. அப்படிப்பட்ட செழிப்பை உடையது சோழ நாடு. சுரும்பு, அந்த வண்டுகளெல்லாம் அந்த பூக்களினுடைய அக இதழ்களுக்குள் சென்று அதை குடைந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய தேனை குடிப்பதற்காக அங்கே இருக்கின்றது. அந்த வண்டுகளினுடைய ரெக்கைகளெல்லாம் கால்களெல்லாம் பட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த நீல துகளாக இருக்கக்கூடிய மகரந்தங்கள் எல்லாம் வெளியே பறந்து வருகிறது, வெளியே சிந்துகிறது. அவ்வாறு சிந்தும் பொழுது அது இருளை உடையதைப் போல இருக்கின்றது. அந்த பகல் நேர பொழுதை இரவு பொழுதாக மாற்றி காட்டுகிறது. அரும்பு, அந்த பெண்கள் மிகவும் அழகாக இருக்கின்றார்கள், உலத்தியர்கள். அவர்களுடைய மார்பகங்கள் அரும்பு அல்ல, அவர்களுடைய மார்பகங்கள் தான் அரும்பை போல, பூ அரும்பை போல இருக்கின்றது. அப்படிப்பட்ட அழகுடையவர்களாகவும் அவர்களுடைய பேச்சானது இது அமுதம் அல்ல, இவர்களுடைய பேச்சுத்தான் இப்படி அமுதம் போல இனிமையாக இருக்கின்றது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அழகும் குணமும் வாய்ந்தவர்களாக அந்த உலத்திய பெண்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் பல்லாயிரம் பேர் அந்த கடைசி மடந்தையர்களாகிய அந்த உலத்தியர்கள் அந்த வயல்கள் பரப்புகளில் எல்லாம் இருந்து கொண்டு அங்கே அந்த களை பிடுங்குதல் என்ற தொழிலை அவர்கள் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். வயல்வெளியில் அந்த உலத்தியர்களினுடைய சிறு பெண்கள் சிறு வீடு கட்டி சோறு பொங்கி விளையாடக்கூடிய ஒரு விளையாட்டை விளையாடி கொண்டிருக்கின்றார்கள். மீன்கள் பாய்ந்து செல்லக்கூடிய அந்த பசுமையான வயல்வெளிகளில் இருக்கக்கூடிய அந்த ஊன் அற்ற நத்தைகள், இறந்து போன நத்தைகளினுடைய அந்த மிகப்பெரிய கருமையான குளிர்ந்த பகுதியை அவர்கள் பானையாக வைத்துக் கொள்கிறார்கள். அதாவது இறந்து போன நத்தைகளை அவர்கள் கரிய பானையாக, சோறு பொங்கி விளையாடக்கூடிய பானையாக வைத்துக் கொள்கின்றார்கள் அந்த பெண்கள். அந்த பானைக்குள், அந்த நத்தை ஓட்டுக்குள், அது அகன்ற வாயை உடைய அந்த நத்தை ஓட்டுக்குள் வெண்மையான சங்குகள் தரக்கூடிய முத்துக்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து, அந்த வயலுக்குள் இருக்கக்கூடிய அந்த முத்துக்களை எல்லாம் பொறுக்கி எடுத்து, அந்த முத்துக்களையே, வெண்முத்துக்களையே அரிசியாக அந்த பாத்திரத்தில் இடுகின்றார்கள். அந்த பாத்திரத்தில் இப்பொழுது தண்ணீர் ஊற்றி வேக வைக்க வேண்டும். ஆகையினால் அங்கு இருக்கக்கூடிய மலர்களில் இருக்கக்கூடிய மலர்களை பறித்து அதில் உள்ள தேன்களையே தண்ணீராக அந்த உலையில் ஏற்றி இப்பொழுது சிறு சோறு பொங்குதல் விளையாட்டை அவர்கள் செய்கின்றார்கள். மேலும் இந்த சோறை பொங்குவதற்கு அடுப்பு வேண்டுமல்லவா, ஆகையினால் அங்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த இறந்து போன ஆமை ஓடுகளை எல்லாம் 3 பக்கமாக 3 கற்களை போல அடுக்கி வைத்து கொண்டு அதில் இந்த நத்தை ஓடாகிய அந்த பானைகளை ஏற்றி வைத்து அதில் நெருப்பு போன்ற சிவந்த நிறத்தை உடைய, அரக்கு நிறத்தை உடைய ஆம்பல் மலர்களை எல்லாம் பறித்து அந்த அடுப்புக்குள் வைத்து அந்த தீயானது நன்கு எரியட்டும் என்று அந்த நெருப்பை பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த மூங்கில் குழல்களை கொண்டு அவர்கள் ஊதி கொண்டு இவ்வாறு அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கின்றார்கள். யார்? அந்த வயலில் வேலை செய்யக்கூடிய அந்த பெண்களினுடைய சிறு மகளிராகிய சிறு குழந்தைகள் எல்லாம் அந்த வயல் வெளியில் எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வரப்புகளில் உட்கார்ந்து கொண்டு இப்படிப்பட்ட ஒரு இனிமையான விளையாட்டை அவர்கள் விளையாடி கொண்டு இருக்கின்றார்கள்.
அடுத்த பாட்டு. காடெல்லாம் கழை கரும்பு காவெல்லாம் குழை கரும்பு, காடெல்லாம் கழை கரும்பு காவெல்லாம் குழைக்கு அரும்பு, மாடெல்லாம் கருங்குவளை வயல் எல்லாம் நெருங்கு வளை, மாடெல்லாம் கருங்குவளை வயல் எல்லாம் நெருங்கு வளை, கோடெல்லாம் மட அன்னம் குளமெல்லாம் கடல் அன்ன, கோடெல்லாம் மட அன்னம் குளம் எல்லாம் கடல் அன்ன, நாடெல்லாம் நீர் நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம், நாடெல்லாம் நீர் நாடு தனை ஒவ்வா நலம் எல்லாம். அந்த கரும்புகளெல்லாம் காடு போல இருக்கின்றது. ரெண்டாவது, தண்ணி ஊற்றியும் கரும்பை வளர்ப்பாங்க, காட்டு பகுதியிலையும் கரும்பை அப்படியே வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த தன்னால மழை பொழியக்கூடிய மழை பொழிவை வைத்து அந்த கரும்புகள் எல்லாம் வளர்ந்து இருக்கும். அதான் காடெல்லாம் களை கரும்பு. களைன்னா நல்ல சத்துக்களை உடைய அந்த சதைப்பற்று உடைய அந்த கரும்பு. களைங்கிறதுக்கு மூங்கில்னு எடுத்துக்கிடலாம். அந்த மூங்கில் போல கரும்புகள் எல்லாம் பெருசு பெருசா வளர்ந்து இருக்கலாம். அது காவெல்லாம் குழைக்கு அரும்பு. கான்னா சோலைன்னு அர்த்தம். அந்த சோலைகளில் எல்லாம் குழை அப்படின்னா சிறு கிளை. அந்த சோலைகளில் உள்ள மரங்களில் உள்ள சிறு கிளைகளிலெல்லாம் அந்த அரும்புகள் இளந்தளிர்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கின்றது. அப்போ அந்த நீர் வசதி இருக்கிறதுனால எல்லா செடி கொடிகளும் வளர்கிறது. மாடெல்லாம் கருங்குவளை, பக்கத்தில் எல்லாம் அந்த கருங்குவளை மலர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கிறது. வயல் எல்லாம் நெருங்கு வளை, அந்த வயல்களிலெல்லாம் எங்கு பார்த்தாலும் சங்குகள் நெருங்கி அங்கங்கு அவைகள் உயிர் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றது. சங்கு இருக்கணும்னா தண்ணீர் வளம் இருந்துகிட்டே இருக்கணும். அப்போ அந்த தண்ணீர் வளத்தின் காரணமாக அந்த சங்கு என்ற உயிரானது வயல்களில் இருக்கின்றது. கோடெல்லாம் மட அன்னம். இங்க கோடு அப்படின்னா வாவிக்கரை. அந்த நீர்நிலையினுடைய கரைகளிலெல்லாம் அந்த மென்மையான நடையை உடைய அன்னப்பறவைகள் எல்லாம் இருக்கின்றது. குளம் எல்லாம் கடல் அன்ன. அந்த குளத்துல இப்ப காவேரி ஆத்து தண்ணி எல்லாம் நிரம்பி விடுகிறது. நிரம்பி விட்டதனால அந்த குளங்கள் எல்லாம் பார்க்கும்போது கடலை போல இருக்கிறதாம். குளம் எல்லாம் கடல் அன்ன. நாடெல்லாம் நீர் நாடு தனை ஒவ்வா நலமெல்லாம். எல்லா நாடுகளும் இருந்தாலும் இந்த நீர் நாடு சோழ நாட்டுக்கு ஒரு அடைமொழி கொடுக்கிறார். நீர்ப்பெருக்கை உடைய நாடு. என்ன, அந்த பொன்னி நதி பாய்வதனால் அந்த காவிரி நாடுன்னு அதை சொல்லுவாங்க, பொன்னி நாடுன்னு சொல்லுவாங்க. இங்க நீர் நாடு அப்படிங்கிற. அப்படி அந்த காவிரி நாடு எல்லா நாடுகளும் அதற்கு ஒப்பாக வராது. அந்த தனை ஒப்பா நாடெல்லாம் அந்த சோழ நாட்டு தனை ஒப்பா அப்படின்னா சோழ நாட்டுக்கு ஒப்பாக வராது. ஏனென்றால் அந்த சோழ நாடு எல்லா நலத்தையும் தன்னிடத்தில் உடையதாக இருக்கிறது. நலமெல்லாம் உடைய நாடு அந்த சோழ நாடு. அப்படிப்பட்ட ஒரு சிறந்த நாடாக இந்த சோழ நாடு இருந்து கொண்டிருக்கிறது. ஆலை பாய்பவர் ஆர்ப்புறும் ஓலமும், ஆலை பாய்பவர் ஆர்ப்புறும் ஓலமும், சோலை வாய் வண்டு இரைத்தெழு சும்மையும், சோலை வாய் வண்டு இரைத்தெழு சும்மையும்,
ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும் ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும் வேலை ஓசையின் மிக்கு விரவுமால் வேலை ஓசையின் மிக்கு விரவுமால் ஆலை பாய்பவர் ஆர்ப்புறும் ஓலமும். ஆலைனா அந்த கரும்புகளை தயாரிக்கக்கூடிய அந்த கரும்பு ஆலை. இன்னொரு அர்த்தம் ஆலைனா கரும்புன்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஆலை கழனி பழனக்கச்சூர் ஆலக்கோயில் அம்மானே அப்படிம்பாங்க. அப்ப ஆலை கழனி, கழனினா வயல். அப்ப ஆலைனா கரும்பு விளையக்கூடிய வயல்னு அதுக்கு பேர். இங்க ஆலை அப்படின்னா அந்த வெல்லத்தை தயாரிக்கக்கூடிய அந்த ஆலைகள். அந்த ஆலைகளில் பாய்ந்து பாய்ந்து வேலை செய்யக்கூடியவர்களினுடைய அந்த ஆரவார ஓலம், அந்த சப்தமும் அங்கே நிறைந்து இருக்கிறது. சோலைவாய், இதை அந்த கரும்பு வயலையும் சொல்லுதாங்க. ஆலைனா அந்த கரும்பு விளைந்திருக்கக்கூடிய வயல்களில் பாய்ந்து சென்று அங்கு இருக்கக்கூடிய கரும்புகளை வெட்டுதல், கெட்டுதல் போன்ற அந்த ஆரவார ஒலி மிகுந்ததாக இருக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் எழுதியிருக்காங்க. அதே நேரத்தில் இதை கரும்பு ஆலைகளில் அந்த கரும்பை சாற்றை எடுக்கிறது, அதை காய்ச்சுவது, அதிலிருந்து வெல்லத்தை உருவாக்குவது அப்படின்னு 2 விதமாக இதற்கு அப்பொருள் சொல்லப்படுகிறது. சோலைவாய் வண்டு இரைத்தெழு சும்மையும். அந்த சோலைகளில் இருக்கக்கூடிய வண்டுகள் எல்லாம் ரீங்காரமிட்டு இரைச்சலை எழுப்பிக் கொண்டு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒலி. சும்மைனா ஒலின்னு அர்த்தம். ஓலம்னாலும் ஒலி, சும்மைனாலும் ஒலின்னு அர்த்தம். ஞாலம் ஓங்கிய நான்மறை ஓதையும். இந்த உலகத்தை ஓங்கச் செய்கின்ற 4 வேதங்கள். 2வது உலகம்னா உலகத்தில் உள்ள மக்கள். அந்த உலகத்தில் உள்ள மக்களை எல்லாம் ஓங்கி வாழச் செய்யக்கூடிய நல்ல வழிமுறைகளை எல்லாம் தரக்கூடிய அந்த 4 வேதங்கள். அந்த வேதங்களினுடைய ஓதையினாலும் இந்த இடத்துல ஒலின்னு அர்த்தம். அந்த வேதங்களின் ஓசையும் வேலையின் ஓசையின் மிக்கு விரவுமா. கடலினுடைய ஓசை எப்படி இருக்கும்? கடல் அடித்து கொண்டே அலைகள் மோதிக்கொண்டே ஒரு சப்தம், இரைச்சல் இருந்து கொண்டே இருக்கும். அந்த கடல் அலை ஓசையை விட இந்த சப்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து மிக அதிகமாக கடல் ஓசையை வெற்றி கொண்ட ஒரு ஓசையாக இது இருக்கின்றது. விரவுமால்னா ஒன்றாக சேர்ந்து. எதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து? அந்த வெல்லம் தயாரிக்கக்கூடிய இடத்தில் உள்ள ஓசை, கரும்பு வயல்களில் செய்யக்கூடிய அந்த ஓசை, கரும்பு வயல்களில் அந்த கரும்பு வெட்டுதல், அந்த கரும்பை கெட்டுதல், கொண்டு சேர்த்தல் போன்ற அந்த ஓசை, அந்த வண்டுகளினுடைய ஒலி, 4 வேதங்களினுடைய ஓசைகள். இந்த 3 ஓசைகளும் ஒன்றாக சேர்ந்து, விரவுதல் அப்படின்னா ஒன்றாக சேர்தல்னு அர்த்தம். இந்த 3 ஓசைகளும் ஒன்றாக சேர்ந்து கடல் ஓசையை விட கடல் ஓசையை வெற்றி கொண்டதாக அதைவிட அதிகமாக இந்த சப்தம் இருக்கின்றது. அடுத்த பாடல். அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில், அன்னம் ஆடும் அகன்துறை பொய்கையில், துண்ணும் மேதி படிய தூதைந்தழும்
துண்ணும் மேதி படிய தூதைந்தெழும் கண்ணி வாழை கமுகின் மேற்பாய்வன கண்ணி வாழை கமுகின் மேற்பாய்வன மண்ணு வான்மீசை வானவில் போலுமார் மண்ணு வான்மீசை வானவில் போலுமால் அந்த அன்னப்பறவைகளெல்லாம் நீந்தி குளிக்கக்கூடிய அகன்ற துறைகளை உடைய அந்த நீர்நிலைகள், அந்த பொய்கைகள், காவிரி ஆறு பாசனம் பெறக்கூடிய அந்த காவிரி ஆறு நிறைந்து இருக்கக்கூடிய தங்கி இருக்கக்கூடிய அந்த பொய்கைகள், அந்த நீர்நிலைகள், அந்த நிலைகளில் அன்னப்பறவைகள் எல்லாம் நீந்தி குளித்து கொண்டிருக்கிறது. அந்த பொய்கையில் துண்ணும் அப்படின்னா கூட்டமான அப்படின்னு அர்த்தம். அந்த கூட்டமான எருமைகள், மேதினா எருமை கூட்டங்கள், அந்த எருமை கூட்டங்கள் எல்லாம் அந்த குளத்துல குளிக்கிறதுக்கு வருது, கூட்டு வராங்க. மேதி படிய அந்த குளத்தில் இந்த குதிரை எருமை மாடுகள் எல்லாம் குளிக்குது. அப்படி குளிக்கிறதுக்கு வேகமாக அந்த எருமை மாடு உள்ள குளத்துக்குள்ள இறங்கும் போது அங்கு இருக்கக்கூடிய அந்த கன்னி வாழை, இளமையான அந்த வாழை மீன்கள் எல்லாம் அந்த இடத்திலிருந்து அப்படியே மேலே தாவி எழுகிறது. இந்த குதிரைகள் இந்த எருமைகள் இருக்கக்கூடிய இடத்துல இருந்து அப்படியே தாவி குதிக்குதான். என்ன வாழை தாவி குதிச்சு பக்கத்துல பாக்கு மரங்கள்லாம் இருக்குதாம். அந்த பாக்கு மரத்துல போய் பாய்ந்து கொண்டு அங்கிருந்து கீழே விழுகிறது. கமுகின் மேற்பாய்வன, பக்கத்து கமுகுன்னா பாக்கு மரம், பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கு மரத்தின் உயரத்திற்கு அந்த வாழை மீன்கள் எல்லாம் அந்த பாக்கு மரத்தை தொட்டுக்கொண்டு மீண்டும் அந்த தண்ணீருக்கு வந்து விழுகிறது. இது எப்படி இருக்கின்றதாம்? மண்ணு வான்மிசை வானவில் போலுமால், அந்த நிலைத்த அந்த ஆகாயம், அந்த ஆகாயத்தில் தோன்றக்கூடிய வானவில்லை போல இது இருக்கின்றது அப்படின்னுட்டு கூறுகின்றார்கள். நல்ல மழைக்காலத்துல ஆகாயத்துல வானவில் 7 நிறங்கள் தோன்றும். அந்த மீனும் வாழை மீனும் பாக்கு மரம் அளவுக்கு ஒசந்து அது போயிட்டு வரும்போது அது ஒரு வானவில் போல தோன்றுகிறது. இங்க ஒரு மீனாகவும் எடுத்துக்கொள்ளலாம். அந்த மீன்கள் எல்லாம் வரிசையா அப்படியே அந்த பாக்கு மரம் அளவுக்கு போயிட்டு வருது. அப்படி வரிசையா போயிட்டு வர்றதுனாலையும் அது இந்த குருவி, இந்த காக்கா குருவி எல்லாம் ஒன்று போல ஒரு 5-6 இது ஒன்று போல பறந்துக்கிட்டு போகும். அதுபோல வரிசையா அந்த வாழை மீன்கள் ஒன்றன் பின் ஒன்றாக அந்த பாக்கு மரம் அளவுக்கு ஒசரமா போயிட்டு திரும்ப தண்ணிக்குள்ள விழுவது ஒரு ஆகாயத்தில் ஒரு வானவில் தோன்றுவதை போல அது இருக்கின்றது அப்படின்னுட்டு அந்த இயற்கை வர்ணனையை வர்ணித்து கொண்டே வருகின்றார். ஒரு திரண்ட பொருள் பார்ப்போம். அந்த சோழ நாட்டில் அந்த சதைப்பற்று மிகுந்த அந்த கரும்புகள் எல்லாம் காடு போல வளர்ந்து, காடுகளில் எல்லாம் வளர்ந்து இருக்கிறது, காடு போல வளர்ந்திருக்கிறது. மேலும் அந்த கரும்பானது களை மூங்கிலை போல மிகவும் பெரியதாக வளர்ச்சி மிகுந்ததாக அந்த கரும்புகள் எல்லாம் இருக்கின்றது. மேலும் சோலைகளிலெல்லாம் அந்த சிறு கிளைகளில் அரும்புகள் துளிர் விட்டு கொண்டு இருக்கின்றது. பக்கங்களிலெல்லாம் கருங்குவளை மலர்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கின்றது. வயல்களிலெல்லாம் சங்குகள் நெருங்கி அங்கங்கே அந்த சங்குகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. வயல்வெளிகளில் அந்த வாவி கரைகளிலெல்லாம் அன்னப்பறவைகள் அவைகள் இருந்து கொண்டு இருக்கிறது. அந்த குளத்திலெல்லாம் அந்த காவேரி நதி நீர் நிரம்பி இருப்பதனால் அது ஒரு கடலை போல இருக்கின்றது. இவ்வாறு அந்த
காவேரி நீரை உடைய நீர் நாடாகிய காவேரி நாடாகிய அந்த சோழ நாடு மற்ற எல்லா நாடுகளையும் விட இந்த சோழ நாடு சிறப்பாக இருக்கிறது. எந்த நாடும் இந்த நாட்டிற்கு ஒப்பானது கிடையாது. ஏனென்றால் அந்த காவிரி நாடு, அந்த சோழ நாடு எல்லா நலங்களையும் தன்னிடத்தில் உடையதாக அது இருக்கின்றது. அந்த கரும்புகள் இருக்கக்கூடிய வயல்களில் வேகமாக சென்று ஓடி ஆடி வேலை செய்யக்கூடிய அந்த வேலையாட்களினுடைய ஆரவார ஓசை அங்கே அதிகமாக இருக்கின்றது. அல்லது அந்த கரும்பை பறித்து வந்து அதை ஆலைகளில் இட்டு சாறு பிழிந்து அந்த வெல்லமாக தயாரிக்கக்கூடிய அந்த இடங்களில் அந்த மக்களினுடைய அந்த ஆரவார ஓசையும் அங்கே மிகுந்து இருக்கிறது. அந்த சோலைகளில் வண்டுகளெல்லாம் ரீங்காரமிட்டு கொண்டு எழக்கூடிய அந்த சும்மை, அந்த ஒலியானதும் அங்கு மிகுதியாக இருக்கின்றது. இந்த உலகத்தையும் உலகத்தில் உள்ள மக்களையும் ஓங்கிய நன்னெறியில் ஆட்படுத்தக்கூடிய நல்ல நெறிமுறைகளை உடைய அந்த 4 வேதங்களினுடைய ஓசையும் அங்கே அதிகமாக இருக்கிறது. இந்த 3 ஓசைகளும் ஒன்றாக சேர்ந்து அங்கு கடலினுடைய அலை ஓசையை விட அதிகமாக இருக்கின்றது. அதாவது கடலினுடைய அலை ஓசை குறைவாக அந்த சப்தம் இருக்கின்றது. மற்ற மேற்கூறிய 3 ஓசைகளும் ஒன்றாக சேர்ந்து மிக அதிகமாக அது இருக்கின்றது. மேலும் அன்னங்களெல்லாம் அந்த காவேரி ஆற்று தண்ணீர் நிறைந்த பொய்கையாகிய அகன்ற துறைகள் உடைய பொய்கைகளில் நிறைந்து இருக்கின்றது. அந்த பொய்கையில் காவேரி ஆற்று தண்ணீர் நிறைந்து இருக்கிறது. அந்த பொய்கையில் அன்னங்கள் எல்லாம் நீந்தி குளித்து கொண்டிருக்கிறது. மேலும் அந்த கூட்டமான எருமை மாடுகளை பகல் பொழுதில் மேய்ச்சலுக்கு விட்டுவிட்டு அதை தண்ணீரில் குளிப்பதற்காக இந்த பொய்கைகளுக்கு அழைத்து வருகின்றார்கள் அந்த மாடு மேய்ப்பவர்கள். அந்த எருமை மாடுகளெல்லாம் இந்த தண்ணீரில் வேகமாக இறங்கி குளிக்கும் பொழுது அதன் காரணமாக அந்த எருமை மாட்டுகளினுடைய காலிற்கு கீழே இருக்கக்கூடிய அந்த வாழை மீன்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய இளமையான அந்த வாழை மீன்கள் எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய பாக்கு மரத்தின் அளவிற்கு மேலே உயர்ந்து சென்று அந்த தண்ணீரில் விழுகிறது. இது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த நிலைத்த ஆகாயத்தின் மீது வானவில் 7 நிறங்களை உடைய வானவில் எப்படி தோன்றுமோ அதுபோல இந்த வாழை மீன்கள் உயரமாக சென்று தாவி விளையாடக்கூடிய அந்த விளையாட்டானது வானவில்லை போல இருக்கின்றது. அடுத்த பாட்டு. காவி நிற்பயிலும் கழிவண்டினோ காவி நிற்பயிலும் கழிவண்டினோ பாவியேற்படிந்து உண்ணும் மலர்மது வாவியேற்படிந்து உண்ணும் மலர்மது மேவி அத்தடம் மீதழப்பாய் கையில் மேவி அத்தடம் மீதழப்பாய் கையில் தாவி அப்பொழிலில் கனி சாடுமாகால் தாவி அப்பொழிலில் கனி சாடுமாகால். காவினிர் பயிலும் கழிவண்டினம். அந்த சோலைகளிலெல்லாம் அந்த மகிழ்ச்சியான களிப்பு உடைய வண்டு கூட்டங்கள் எல்லாம் தங்கி இருக்கின்றது. பயிலுதல் அப்படின்னா தங்கி இருத்தல் அப்படின்னு அர்த்தம். வாவியிற் படிந்து உண்ணும் மலர் மது. அந்த நீர்நிலைகளில் அந்த வண்டுகளெல்லாம் அங்கு இருக்கக்கூடிய
மலர்களில் இருக்கக்கூடிய மது, அந்த தேனை உண்டு கொண்டு இருக்கிறது அந்த வண்டுகள். மேவி அத்தடம் மீதளப் பாய்கயல். அந்த தடம், அந்த நீர்நிலைகளில் மேவினா வாழக்கூடிய, அந்த பாய்ந்து செல்லக்கூடிய அந்த கயல் மீன்கள் எல்லாம் அந்த தடத்தில், அந்த நீர்நிலையிலிருந்து மேலே சென்று சென்று விளையாடி கொண்டு தாவிக்கொண்டு விளையாடி கொண்டு இருக்கிறது. மீது எழ, மேலே எழுந்து விளையாடி கொண்டு அந்த கயல் மீன்கள் எல்லாம் விளையாடி கொண்டு இருக்கிறது. அந்த கயல் மீன்கள் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பொழில், அந்த சோலைகளில் இருக்கக்கூடிய கனிகளில் சென்று மோதி அந்த கனிகளெல்லாம் கீழே உதிர்ந்து சிதைந்து விடுகிறது. அந்த அளவிற்கு அந்த மீன்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக அந்த நீர்நிலைகளில் மிக உயரமாக சென்று அந்த கனிகளை சாடி கீழே மீண்டும் அந்த நீர்நிலைக்கு வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட ஒரு செல்வச் செழிப்பாக இந்த சோழ நாடு இருக்கின்றது. சாலினீழ் வயலில் ஓங்கி சாலினீழ் வயலில் ஓங்கி தன்னிகர் இன்றி மிக்கு. சாலினீழ் வயலில் ஓங்கி தன்னிகர் இன்றி மிக்கு. வாலிதாம் வெண்மை உண்மை கருவி நாம் வளர்த்தவாகி. வாலிதாம் வெண்மை உண்மை கருவி நாம் வளர்த்தவாகி. சூழ்முதிர் பசலை கொண்டு சுருள் விரித்து அரணுக்கு அல்பரு. சூழ்முதிர் பசலை கொண்டு சுருள் விரித்து அரணுக்கு அல்பரு. ஆலின சிந்தை போல அலர்ந்தன கதிர்கள் எல்லாம். ஆலின சிந்தை போல அலர்ந்தன கதிர்கள் எல்லாம். சாலினீழ் வயலின் ஓங்கி. அந்த சாலின நெல்கள் எல்லாம் நீளமாக வளர்ந்து இருக்கிறது. அந்த வயலில் ஓங்கி இருக்கின்றது. அதற்கு நிகராக எதுவுமே இல்லை. அப்படி தன்னிகர் இன்றி மிகுதியாக அந்த நெல் பயிர்கள் இருக்கின்றது. வாலிதாம் வெண்மை உண்மை. வாலிதாம்னா தூய்மை அப்படின்னு அர்த்தம். அந்த தூய்மையான வெண்மையான அந்த உண்மை கருவானது அந்த நெல்லுக்குள் தங்கி அது அப்படியே வளர்ந்து வருகிறது. அந்த தண்ணீரே வெண்மை கருவாக மாறி அந்த நெல்லுக்குள் இருந்து வெண்மை நிறத்ததாக அப்படியே அது அந்த கருவானது வளர்ந்து வருகிறது. சூழ்முதிர் பசலை கொண்டு, அந்த நெல்லு வளரக்கூடிய காலத்துல அந்த சூழ் கொண்டது போல, சூழ் கொண்டு முதிர்ச்சி அடைந்தது போல ஒரு பசலை கொண்டு, அந்த நெல்லு முதல்ல பால் பிடிச்சு வரும்போது ஒரு பச்சை நிறமா இருக்கும். அதுக்கப்புறம்தான் அது மஞ்சள் நிறமாக மாறும். அப்படி அந்த பசலை கொண்டு, அந்த பசுமை நிறத்தை கொண்டு அந்த சூழ் பிடிச்சு வந்திருக்கு. இப்பதான் பேச்சு வழக்கில் கூட சொல்லுவோம், இப்பதான் பால் பிடிச்சு வந்திருக்கும்பாங்க, இல்லை இப்பதான் சூழ் பிடிச்சு வந்திருக்கு அப்படிம்பாங்க. அப்படி அந்த சூழ் முதிரக்கூடிய நிலையில் அந்த நெல்லானது ஒரு பசுமை நிறத்தை கொண்டதாக இருக்கிறது. அதன் பிறகு அந்த நெல்லானது மூடியிருக்கக்கூடிய அந்த சுருண்ட இலையானது விரிக்கப்படுகிறது, சுருள் விரித்து. அதன் பிறகு அந்த நெல் எப்படி ஆகின்றது? அரணுக்கு அன்பர் ஆலின சிந்தை போல, சிவபெருமானினுடைய அன்பர்களினுடைய அந்த தூய்மையான சிந்தையை போல அந்த கதிர்கள் எல்லாம் இப்பொழுது மலர்ந்து இருக்கின்றது. நல்ல மஞ்சள் நிறமாக அந்த சிவபெருமானினுடைய பொன்னார் மேனியனே புலித்தோலை அரை கசைத்துன்னு சொன்னது போல அந்த பொன் போன்ற நிறமாக அந்த கதிர்கள் எல்லாம் மலர்ந்து இருக்கின்றது அப்படின்ட்டு. இதை பார்க்கும்போது அந்த பச்சை நிறம்தான் அம்பிகை.
அந்த நெல் காத்துல அசைய அசைய அப்படியே நல்லா வளர்ந்து மஞ்சள் நிறமாக சுவாமியா மாறிவிடுது. பொதுவா இந்த பச்சை நிறம் சில இது பச்சை நிறம் அம்பாள், அது அப்படியே மஞ்சள் நிறமா சுவாமியா மாறுது. மாமரத்தை பார்த்தீங்கன்னா முதல்ல சிகப்பு நிறமா தான் அந்த தளிர், அந்த சிகப்பு நிறம் தான் சுவாமி. அந்த சிகப்பு நிறம் அப்படியே காத்துல அசைஞ்சு அசைஞ்சு நல்லா வளர்ந்து வரும்போது பச்சை நிறமா அம்பாளா மாறிடும். அந்த நேரத்துல அப்படி அங்க சிந்தனையை கொண்டு போகணும். அது அதாவது எதை பார்த்தாலும் சுவாமியும் அம்பாளுமாகவே நமக்கு தெரியணும். அதைத்தான் அந்த அரணுக்கு அன்பரினுடைய சிந்தை எப்படி தூய்மையான ஒரு சிந்தனையாக இருக்குமோ அதுபோல அந்த கதிர்கள் எல்லாம் இப்பொழுது அங்கே மலர்ந்து இருக்கின்றது. 2 பாட்டுக்கு திரண்ட கருத்து பார்ப்போம். சோலைகளிலெல்லாம் எங்கு பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு வண்டினங்கள் பாடிக்கொண்டு தங்கிக் கொண்டு இருக்கிறது. அந்த வண்டுகள் எல்லாம் அந்த நீர்நிலைகளில் இருக்கக்கூடிய மலர்களில் குளித்து கொண்டு, அந்த நீர்நிலையில் குளித்து கொண்டு அங்கு இருக்கக்கூடிய மலர்களில் இருக்கக்கூடிய தேனை உண்டு கொண்டு இருக்கிறது. அந்த தடத்தில் அந்த நீர்நிலைகளில் மேவி இருக்கக்கூடிய வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த பாய்ந்து செல்லக்கூடிய கயல் மீன்கள் எல்லாம் அந்த தண்ணீரில் இருந்து சிறிது உயரத்திற்கு அவைகள் பாய்ந்து மேலே எழுகிறது. அப்படி பாய்ந்து மேலே எழுந்த அந்த மீன்கள் தாவி சென்று கொண்டு அந்த சோலைகளில் இருக்கக்கூடிய கனிகளின் மீது மோதி மீண்டும் அந்த நீர்நிலைக்கு வருகிறது. இந்த மீன்கள் எல்லாம் அந்த கனிகள் மீது மோதுவதனால் அந்த கனிகள் எல்லாம் உதிர்ந்து கீழே விழுகின்றது. அந்த நெல் நிறைந்த நீண்ட வயல்கள் எல்லாம் இப்பொழுது ஓங்கி வளர்ந்து இருக்கின்றது. அந்த நெல் வயல்களுக்கு நிகராக வேறு எதுவும் கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நெல்லானது தூய்மையான வெண்மையான உண்மையான அந்த கருத்தன்மையை உடையதாக, அந்த மனிதர்களுக்கு உணவாக இருக்கக்கூடிய தன்மையை உடையதாக அந்த நெற்பயிர்களெல்லாம் வளர்ந்து வருகிறது. அந்த நெல்லானது சூல் கொண்டு முதிரக்கூடிய பருவத்திற்கு முன்னால் அது ஒரு பசுமை நிறத்தை கொண்டதாக இருக்கும், பசலை கொண்டு. அந்த நேரத்தில் அந்த நெற்பயிரானது அந்த இலையால் மூடியிருக்கும். அந்த இலைகள் இப்பொழுது விரிந்துவிடும், சுருள் விரித்து அந்த சுருண்ட இலைகளெல்லாம் விரிந்ததற்கு பிறகு அந்த பச்சை நிற நெல்களெல்லாம் இப்பொழுது மஞ்சள் நிற நெல்லாக நன்கு விளைய ஆரம்பிக்கும். இது எப்படி இருக்கின்றது என்றால், அந்த விளைந்த நெல்லானது எப்படி இருக்கின்றது என்றால், சிவபெருமானினுடைய அன்பர்களினுடைய தூய்மையான சிந்தை எப்படி வளர்ந்து கொண்டு அது வெண்மையாக இருக்குமோ அதுபோல அந்த கதிர்களெல்லாம் இப்பொழுது மலர்ந்து அந்த மஞ்சள் நிறம் உடையதாக, சிவபெருமானினுடைய நிறத்தை உடையதாக அந்த நெற்பயிர்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கிறது. அடுத்த பாட்டு. பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆழாமன்பர், பத்தியின் பாலராகி பரமனுக்கு ஆழாமன்பர் தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குவாபோல், தத்தமில் கூடினார்கள் தலையினால் வணங்குமாபோல், மொய்த்த நீள் பத்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்றை, மொய்த்த நீள் பத்தியின்பால் முதிர்தலை வணங்கி மற்றை வித்தகர் தன்மை போல விளைந்தன சாதியெல்லாம், வித்தகர் தன்மை போல விளைந்தன சாலியெல்லாம். பத்தியின் பாலராகி சிவபெருமானிடத்தில், அந்த பரமனிடத்தில் பக்தியின் வசப்பட்டவராகி இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள், அதான் பத்தியின் பாலராகி. பாலராகின வசப்பட்டவர்கள்.
பரமனுக்கு ஆளாம் அன்பர். அந்த பரமனாகிய சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் தத்தமில் கூடினார்கள். அந்த அன்பர்கள் எல்லாம் ஒரு கூட்டமாக அவர்கள் கூடியிருக்கின்றார்கள். அப்போ ஒருவரை ஒருவர் பார்த்து நீ முந்தி நான் முந்தின்னு அவர்கள் தலையினால் வணங்குவார்கள். என்ன, நான் முதல்ல வணக்கம் சொல்லணும்னுட்டு அவரு சொல்லிடக்கூடாதுன்ட்டு இவங்க முந்தி வணக்கம் சொல்கின்றார்களா. அதான் அந்த உயர்வு. அப்படி தலையினால் அந்த அடியார்கள் எல்லாம் ஒருவருக்கொருவர் எப்படி வணங்கி கொள்கின்றார்களோ அதுபோல இந்த நெல்களும் இருக்கின்றது. மொய்த்த நீள் பத்தியின்பால். மொய்த்த அப்படின்னா நெருங்கிய, நீண்ட, பத்தின வரிசை. அப்படி அந்த நெருங்கிய நீண்ட வரிசையாக இருக்கக்கூடிய அந்த நெற்பயிர்கள். பால் முதிர், அந்த நெற்பயிரில் இருக்கக்கூடிய அந்த வெண்மையான பாலானது முதிர்ந்து இப்பொழுது நெற்பயிராக அது இருக்கிறது. நெற்பயிராக இருக்கும் பொழுது அது கொஞ்சம் தலை சாஞ்சு இருக்கும். அந்த நெல்லினுடைய அந்த எடை தாங்காமல் கொஞ்சம் தலை சாஞ்சிடும். அது வரைக்கும் அது நல்ல கம்பீரமா நிற்கும். அந்த நெல் நல்ல விளைஞ்சு மஞ்சள் கலரா ஆன உடனே அந்த நெல்லினுடைய எடை தாங்க முடியாம கொஞ்சம் தலை சாஞ்சு நிற்கும். இது அந்த அடியார்களை தலைவணங்கி வணங்குவது போல இருக்கின்றது அப்படின்னு அர்த்தம். தலை வணங்கி அந்த முதிர்ந்த நெல்லெல்லாம் அந்த எதிரெதிராக இருக்கக்கூடிய வரிசையில் இருக்கக்கூடிய அந்த அடியார் பெருமக்களை எல்லாம் தலை வணங்கி மற்ற வித்தகர் தன்மை போல, மேலும் வித்தகம்னா மெய்ஞானம். அந்த மெய்ஞானத்தை உணர்ந்த தூய அறிவினர்களினுடைய தன்மை எப்படி இருக்குமோ அதுபோல அந்த நெற்பயிர்கள் எல்லாம் இப்பொழுது விளைந்து அவைகள் இருக்கின்றது. நல்ல விளைஞ்ச நெல்லானது தலை சாய்ந்து இருக்கும். அதுபோல தூய மெய்ஞானமுடைய அறிஞர்கள் எல்லாம் அப்படியே தலை சாய்ந்து அவர்கள் அடக்கத்தோடு அவர்கள் இருக்கின்றார்கள். அந்த நெற்பயிரை போல அவர்கள் இருக்கின்றார்கள். அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார். அரிதரு சென்னர் சூட்டின் அடுக்கிய அடுக்கல் சேர்ப்பார். பரிபுற தடிந்த பண்மீன் படர் நெடும் குன்று செய்வார். பரிபுற தடிந்த பண்மீன் படர் நெடும் குன்று செய்வார். சுரிவளை சொரிந்த முத்தில் சுடற்பெரும் பொறுப்பு உய்ப்பார். சுரிவளை சொரிந்த முத்தில் சுடற்பெரும் பொறுப்பு உயர்ப்பார். விரிமலர் கற்றை வேரி பொழிந்திழி வெற்பு வைப்பார். விரிமலர் கற்றை வேரி பொழிந்திழி வெற்பு வைப்பார். அரிதரு சென்னர் சூட்டின். இப்போ அந்த நெல்லை எல்லாம் கொத்து கொத்தாக அப்படியே அறுத்தெடுத்து அதை ஒரு பெரிய மலை போல அவர்கள் அடுக்கி வைக்கின்றார்கள். அடுக்கல்னா மலைன்னு அர்த்தம். அடுக்கிய வரிசை வரிசையாக ஒன்றுக்கு மேல ஒன்னாக முதல்ல அந்த நெல்லை வெட்டி அப்படியே அடுக்கி வைக்கிறாங்க. அது ஒரு மலை போல சேர்த்து வைக்கின்றார்கள். அரிதரு, அந்த நெல்லை அரித்து எடுத்து. சென்னர் சூட்டின், சூடுன்னா கொத்துன்னு அர்த்தம். அந்த கொத்து கொத்தாக அந்த இதை அறுத்து எடுத்து அதை வரிசையா அடுக்கி வைக்கிறாங்க. அது மலை போல இருக்கிறது. அடுக்கல் சேர்ப்பார். சரி, அந்த வயல்கள்ல அவங்க நெல்லை அறுக்கும் போது பக்கத்துல மீன்களும் நிறைய இருக்கும். அந்த நெல் தண்ணி குறைச்சலா இருக்கும். அந்த இடத்துல அந்த மீன்கள் பிடிப்பதற்கு எளிதாக இருக்கும். அப்படி அந்த பரிவுறத் தடிந்த பண்மீன் படர் நெடுங்குன்று செய்வார். அன்போடு தடிந்தன்னா பிடிக்கப்பட்டன்னு அர்த்தம். பரிவுன்னா அன்பு. அன்போடு பிடிக்கப்பட்ட அந்த பல மீன்களையும் படர்ந்த மிகப்பெரிய மலை போல அவர்கள் அங்கே வைத்திருக்கின்றார்கள். அப்படின்னா அர்த்தம், அறுக்கும் போதே மீனும் இருக்கும். மீனை அந்த
உடம்புல உள்ள முந்தானையில பிடிச்சி போட்டு அந்தால அதை அங்கே கொண்டு வந்து கரையில் போடுவாங்க. அதுவும் ஒரு மலை போல அந்த மீன்களும் இருக்கின்றதாம். அது என்ன பரிவுரத்தடிந்த அப்படின்னா, ரொம்ப சின்ன மீனை பிடிக்க மாட்டாங்க. ஐயோ பாவம், அது இன்னும் கொஞ்ச நாள் இருக்கட்டும். தப்புதான், உயிரை கொன்று சாப்பிடுவதுங்கிறது தவறான ஒரு இதுதான். அவர்களுடைய பழக்க வழக்கம் அது. என்ன அதனால அவர்கள் சிறிய மீன்கள் மீது பரிவு கொண்டு அதை விட்டு விடுகின்றார்கள். என்ன விட்டு விடுதல் ஒண்ணு, இன்னும் கொஞ்சம் நல்லா வளரட்டும் அப்படின்னுட்டு கூட விட்டுருவாங்க. என்ன அப்படி பரிவுற அந்த சிறு மீன்கள் மீது ஒரு பரிவு கொண்டு அந்த சிறு மீன்களை விட்டு விடுகின்றார்கள். அந்த மற்ற விளைந்த மீன்கள், நன்கு வளர்ந்த மீன்களை எல்லாம் அவர்கள் அந்த வயல்வெளியிலிருந்து எடுத்து அந்த மீன்களையும் ஒரு மிகப்பெரிய மலை போல அங்கே வைத்திருக்கின்றார்கள். என்ன சொரிவளை சொரிந்த முத்தின். வளைனா சங்குன்னு அர்த்தம். அந்த வளைந்த சங்கிலிருந்து எடுக்கப்பட்ட அந்த முத்துக்கள், அந்த முத்துக்களையும் அங்கே ஒளி பொருந்திய மிகப்பெரிய மலையாக அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். பொறுப்பு அப்படின்னாலும் மலைன்னு அர்த்தம். அப்போ அடுக்கல், குன்று, பொறுப்பு, அடுத்த வரியில வெறுப்பு, இந்த 4மே மலையை குறிக்கும். என்ன அப்போ அந்த வயல்வெளிகளில் அறுக்கும் போதே அங்கே வந்து முத்துக்கள் எல்லாம், அந்த சங்குகள் என்ற முத்துக்கள்லாம் இருக்கு. அந்த முத்துக்களையும் எடுத்து மடியில் அந்த துணியில் முந்தானையில் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் கரைக்கு கொண்டு வரும்போது அந்த முத்துக்களையும் அங்கே வந்து அவர்கள் ஒரு இடத்துல ஒன்றா வைக்கிறாங்க. அதுவும் ஒரு பெரிய மலை போல இருக்கின்றதாம். அடுத்து விரிமலர் கற்றை வேரி பொழிந்தெளி வெறுப்பு வைப்பார். அந்த வயல்ல உள்ள இருக்கக்கூடிய அந்த மலர்ந்து இருக்கக்கூடிய மலர்கள், அந்த மலர்களையும் அவர்கள் கற்றையாக வெட்டி எடுத்து அந்த வேரி பொழிந்து இழி, வேரின தேன், அந்த தேனெல்லாம் கீழே வடியுமாறு அந்த மலர்களையும் ஒரு மலை போல அவர்கள் வைக்கின்றார்கள். ஏன்னா அந்த களை எடுக்கிறது மாதிரி தான் இதுவும். அந்த மலர்களை அப்படியே விட்டோம்னா திரும்ப வந்து அதை வந்து வயலை பண்படுத்தும் போது எடுத்தாகணும். அதனால இப்படி அந்த இது பயிர்களை வெட்டி எடுக்கும் போதே அங்கே இருக்கக்கூடிய அந்த மலர்களையும் அவர்கள் எடுத்து விடுகின்றார்கள். அந்த மலர்களை அவர்கள் தலையில சூடுறதுக்கு பயன்படுத்தி விடுவாங்க, இல்லை அதில் உள்ள தேனை குடிக்கிறதுக்கு பயன்படுத்தி விடுவாங்க. என்ன அப்படி அந்த விரிந்த மலர்கள், அந்த மலர்கள் கற்றை கற்றையாக இருக்கிறது. அதில் வந்து தேன்கள் எல்லாம் கீழே வடியுமாறு அந்த மலைகளையும் ஒரு மலை போல அவர்கள் சேர்த்து வைக்கின்றார்கள். அப்போ 4 மலை. ஒன்று அந்த நெற்பயிர்களை உடைய மலை, 2வது அந்த மீன்கள் ஒரு மலையாக இருக்கிறது, 3வது முத்துக்கள், 4வது அந்த மலர்கள். இப்படி ஒரே நேரத்தில் 4 வேலையை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அந்த பயிர்களை வெட்டி எடுக்கும் போதே இந்த இதையும் சேர்த்து அவர்கள் செய்து விடுகின்றார்கள். அடுத்த பாட்டு பாருங்க. சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து, சாலியின் கற்றை துற்ற தடவரை முகடு சாய்த்து, காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம், காலிரும் பகடு போக்கும் கரும்பெரும் பாண்டில் ஈட்டம், ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமயச் சாரல், ஆலிய முகிலின் கூட்டம் அறுவரை சிமயச் சாரல், போல்வலம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே, போல்வலம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கதன்றே. அந்த சாலியின் கற்றை துற்ற, அந்த சாலி நெல்லெல்லாம் கத்தையா
கத்த கத்தையா கட்டி அதை வைத்திருக்கின்றார்கள். அதை எப்படி தடவரை மிகப்பெரிய மலை உச்சியை போல மலை போல வச்சிருக்காங்க வரிசையா அடுக்கி. அந்த உச்சியில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி நெல்லை இப்பொழுது கீழே சாய்க்கின்றார்கள். ஏன்னா அந்த போர் அடிக்கணும். அப்படி அந்த போர் அடிப்பதற்காக அந்த மலை போல அடுக்கி வைக்கப்பட்ட வரைனா மலை போல அடுக்கி வைக்கப்பட்ட முகடு அந்த உச்சியில் இருந்து ஒரு பகுதியை அந்த மலை மேல ஏறி கீழே சாய்க்கிறார்கள். இதை முதல்ல போரடிப்போம், நெல் தனியா வைக்கோல் தனியா பிரித்து எடுப்போம், அதற்கு தான் போரடித்தல் அப்படின்னு பேர். அதை எடுப்போம் அப்படின்னுட்டு அதை கீழே கொஞ்சம் இதை சாய்க்கின்றார்கள். அந்த வைக்கலை சுற்றி அந்த பெரிய ஏர்களை எல்லாம் செலுத்தக்கூடிய கருமையான மிகப்பெரிய எருமை கூட்டத்தை அந்த நெல்லுக்கு மேல சுத்தி வர செய்தாங்க, மிதிக்க செய்கின்றார்கள். பாண்டில் அப்படின்னா எருமை, ஈட்டம்னா கூட்டம். பெரும் கருமையான மிகப்பெரிய எருமை கூட்டங்களை அந்த நெல்லுக்கு அந்த நெல் கத்தைக்கு மேல சுற்றி வர செய்கின்றார்கள். அந்த எருமை மாடுகள் எப்படிப்பட்டது? கால் இரும் பகடு போகும் பெரிய ஏறுகளை செலுத்தக்கூடிய அந்த வலிமையான அந்த எருமை மாடுகள், கருமையான எருமை மாடுகளை மாட்டு கூட்டங்களை அந்த நெல் கத்தைக்கு மேல சுற்றி வர செய்கின்றார்கள், மிதிக்க செய்கின்றார்கள். இது ஆலிய முகிலின் கூட்டம். இது எப்படி இருக்கின்றது அப்படின்னா, அந்த இமயமலையை சுற்றி அந்த பொன் போன்று இருக்கக்கூடிய இமயமலையை சுற்றி கொண்டு கருமையான மேகங்கள் எல்லாம் அந்த இமயமலையை சுற்றி கொண்டு வருவது போல இருக்கின்றது அப்படின்னு சொல்லுறாங்க. அப்போ இமயமலை பொன்மலையாக, பொன் போர்த்திய மலையாக அதை கூறுகின்றார்கள். அப்போ இங்க அந்த நெல்லு வைக்கோலும் மஞ்சள் கலரா இருக்கு, அந்த நெற்பயிரும் மஞ்சள் கலரா இருக்கு. அப்ப அந்த மஞ்சள் கலர் தான் தங்கத்தினுடைய நிறம். அப்ப அதுதான் இமயமலை. அந்த கீழே கத்த கத்தையா கட்டி போட்டிருக்கக்கூடிய அந்த நெல் பயிர்கள் தான் இமயமலை. ஏன்னா இமயமலை மஞ்சள் நிறமா இருக்கு அப்படின்ட்டு. அப்ப இந்த கருமையான எருமை கருப்பு கலர்ல சுத்தி சுத்தி வருது. அப்போ ஆகாயத்துல அந்த கருமையான மேகங்களும் இந்த இமயமலையை சுற்றி சுற்றி வருவது போல அது இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல ஒரு ஓமையை சொல்றாங்க. அப்போ அந்த மஞ்சள் கலராக இருக்கக்கூடிய அந்த வைக்கலும் நெல்லும் சேர்ந்த அந்த ஒரு மலைதான் இமயமலை. அந்த கருமையான எருமை கூட்டங்கள் தான் ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கருமையான மேக கூட்டங்கள். இந்த மேக கூட்டங்கள் எப்படி அந்த இமயமலையை சுற்றி வருகிறதோ அதுபோல இந்த நெல்மலையாகிய இமயமலையை இந்த கருமையான அந்த எருமை கூட்டங்கள் சுற்றி வருகிறது, அதை போல இருக்கின்றது அப்படின்னு இதுல ஒரு ஒப்புமை கூறுகின்றார். ஆலிய முகிலின் கூட்டம் அப்படின்னா ஆலிய அப்படின்னா ஆலினாலே நீர் அப்படின்னு அர்த்தம். நீரினுடைய ஒரு திரண்ட அமைப்பு, அதான் ஆலங்கட்டி அப்படிம்பாங்க, ஆலிமலை அப்படிம்பாங்க. ஆலங்கட்டி மலையைத்தான் ஆலிமலை அப்படிம்பாங்க. அப்போ அந்த நீர்பெருக்கு மிகுந்த முகில், அப்ப என்ன கார்முகில்னு அர்த்தம். அந்த கருமையான நீர் பெருக்கு கொண்ட அந்த மேக கூட்டமானது அறுவரை அருமையான மலையாகிய சிமயச்சாரல் மீது, சிமயம்னா இமயம், அந்த இமயமலையினுடைய சாரலின் மீது, அந்த இமயமலை எப்படி இருக்கிறது? பொன்மலையாக அது இருக்கிறது. அந்த சாரல் மீது வலம் வரக்கூடிய போல் வலம் கொண்டு சூழும் காட்சியின் மிக்கது அன்றே. அந்த இமயமலையின் சாரலின் மீது அந்த இமயமலையை வலமாக வரக்கூடிய அந்த கார்முகிலை போல இந்த காட்சியும் இருக்கின்றது அப்படிங்கிறாப்புல. போல் வலம் கொண்டு இமயமலையை வலமாக வந்து கொண்டு இமயமலையை சூழ்ந்து இருக்கக்கூடிய அந்த கார்மேகத்தினுடைய காட்சியை போல இந்த காட்சி இருக்கின்றது அப்படின்ட்டு இதுல சொல்றாங்க. 3 பாட்டுக்கு திரண்ட அர்த்தத்தை பார்ப்போம். அன்பின் பக்தியின் வசப்பட்டவராக இருக்கக்கூடியவர்களாகவும்
சிவபெருமானுக்கு அடிமையாக இருக்கக்கூடிய அந்த அன்பர்கள் ஒவ்வொருவரும் தங்களோடு ஒன்றாகச் சேர்ந்து ஒரு இடத்தில் கூடும் பொழுது அவர்கள் எப்படி ஒவ்வொருவரையும் தங்களுடைய தலைகளினால் வணங்கி மகிழ்ச்சி அடைகின்றார்களோ அதை போல அந்த நெருங்கி இருக்கக்கூடிய பால் ஊறி முற்றிய நீண்ட வரிசையாக இருக்கக்கூடிய அந்த முதிர்ந்த நெல்லானது சிறிது தலை வணங்கி இருக்கும். அந்த நெல்லினுடைய அந்த எடை தாங்காது தலை வணங்கி இருப்பது போல இருக்கின்றது. இந்த நெல் பயிரானது எல்லோரையும் எதிரில் இருக்கக்கூடிய அந்த வரிசையாக இருக்கக்கூடிய மற்ற நெல் வரிசைகளை வணங்குவது போல இந்த நெற்பயிர்கள் எல்லாம் இருக்கின்றது. மேலும் தூய அறிவினராகிய அந்த மெய்ஞானத்தை உடையவர்களினுடைய தன்மை எப்படி அவருடைய சிந்தை இருக்குமோ அதுபோல அந்த நெல்லெல்லாம் இப்பொழுது விளைந்து இருக்கின்றது. அவ்வாறு அறிந்து எடுக்கப்பட்ட அந்த செந்நெல்லினுடைய கொத்துக்களை எல்லாம் ஒரு பெரிய மலை போல அடுக்கி வைத்து அதை ஒன்று சேர்த்து வைக்கின்றார்கள். சிறு மீன்களை எல்லாம் விட்டுவிட்டு நன்கு வளர்ந்த மீன்களை எல்லாம் எடுத்து மீனை அந்த வயல்வெளிகளிலிருந்து பிடித்து அதை தங்களுடைய உடம்பில் இருக்கக்கூடிய துணிகளுக்குள் வைத்து கொண்டு அந்த மீனை கரைக்கு வரும் பொழுது அந்த கரையில் அந்த மீன்களை எல்லாம் இந்த உலத்தியர்கள் எல்லாம் வைத்து அவைகளையும் ஒரு குன்று போல அந்த மீன்களும் அங்கே இருக்கின்றது. மேலும் அந்த சுரிவளை அந்த சங்கு ஈன்ற அந்த முத்துக்களையும் அந்த வயல்வெளிகளிலிருந்து அவர்கள் எடுத்து வருகின்றார்கள். அந்த முத்துக்களும் அந்த நெல் இருக்கக்கூடிய அந்த கரையில் ஒரு பெரிய ஒளி பொருந்திய வெண்மையான மலை போல அந்த முத்துக்களும் குவித்து வைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விரிந்த அந்த மலர்கற்றைகள் அந்த வயலில் இருக்கக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் கற்றையாக எடுத்துக்கொண்டு அதிலிருந்து தேன் கீழே வடியுமாறு அந்த மலர்களையும் இந்த நெல்மலைக்கு பக்கத்தில் ஒரு மலையாக வைத்திருக்கின்றார்கள். மேலும் இந்த நெல்லினுடைய கற்றைகள் அவைகள் மிகப்பெரிய ஒரு மலையினுடைய உச்சி அளவிற்கு அந்த நெல் கற்றைகள் எல்லாம் வரிசையாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மலை உச்சியினுடைய ஒரு பகுதியை கீழே அந்த உழவர்கள் சாய்க்கின்றார்கள். இவற்றை முதலில் நாம் போரடிப்போம் என்று சாய்க்கின்றார்கள். அந்த நெல் சாய்த்து அந்த இடத்தில் பரப்பி வைத்து கொண்டு அந்த இடத்தில் அந்த பெரிய ஏர்களை செலுத்தக்கூடிய கருமையான மிகப்பெரிய அந்த எருமை கூட்டங்களை எல்லாம் அந்த நெல் பயிரை மிதித்து வரை செய்கின்றார்கள். வைக்கோலும் நெல்லும் கலந்து இருக்கக்கூடிய அந்த அவற்றை மிதிக்க செய்கின்றார்கள். அதிலிருந்து அந்த நெல் தனியாக வைக்கோல் தனியாக பிரித்து எடுப்பார்கள். அந்த செயலுக்கு அந்த எருமைகளை பயன்படுத்துகிறார்கள். இது எப்படி இருக்கின்றது என்றால் நீர் நிறைந்த அந்த கார்முகிலினுடைய கூட்டமானது ஆகாயத்தில் வலம் வந்து கொண்டிருக்கிறது. அது அருமையான பொன்மலையாக இருக்கக்கூடிய இமயமலையினுடைய சாரலில் வலம் வந்து கொண்டு இருப்பது போல அப்படிப்பட்ட ஒரு காட்சியை போல இந்த காட்சி இருக்கிறது. அதாவது நெல் கீழே குமித்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வைக்கோலும் நெல்லும் மஞ்சள் நிறத்தில் இமயமலையை போல இருக்கிறது. அந்த இமயமலையில் மீது அந்த நெல்மலையின் மீது போரடிப்பதற்காக சுற்றி வரக்கூடிய அந்த கருமையான அந்த எருமைகள் எல்லாம் அந்த ஆகாயத்தில் இருக்கக்கூடிய கருமையான கார் மேகங்களைப் போல இருக்கின்றது என்று ஒரு அருமையான வர்ணனைகள் எல்லாம் சேக்கிழார் பெருமான் செய்து கொண்டு வருகின்றார் என்று இந்த அளவில் இந்த சிந்தனையை நிறைவு செய்து மீண்டும் அடுத்த சிந்தனையில் இதனை நாம் தொடர்வோம். அரஹர நம பார்வதிபதையே அரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. திருச்சிற்றம்பலம்.